அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 634வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பாலிஹவுஸ் ஃபார் இன்கம் ஜெனரேஷன் இன் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், அதாவது தோட்டக்கலை பயிர்களில் அதிக லாபம் பெற பசுமை குடில் முறை விவசாயம் என்பது ஆகும். பல்வேறு வகையான பாதுகாக்கப்பட்ட நவீன உயர் நுட்ப சாகுபடி முறைகளில் பாலிஹவுஸ் எனப்படும் பசுமை குடில் சாகுபடி முறை முதன்மையானது ஆகும். இன்றைய நிகழ்ச்சியில் தோட்டக்கலை பயிர்களில் அதிக லாபம் பெற பசுமை குடில் முறை விவசாயம் என்ற தலைப்பில் தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் பி இளங்கோவன் அவர்கள். டாக்டர் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். வாருங்கள், அவருடன் நினைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் இளங்கோவன், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நாம தமிழகத்துல பலவிதமான பயிர் சாகுபடிகள் இருக்குது. இந்த முறைகள்ல நிறைய இடர்பாடுகள் இருக்குது. ஸோ நவீன ஆராய்ச்சியின் பயனாக நமக்கு பல உத்திகள் கிடைச்சிருந்தா கூட அதை ஒருங்கிணைந்த முறையில ஒரு கூடுதலாக ஒரு மகசூல் எடுக்கலான்னு போனா இது ஒரு இமாலய சாதனை மாதிரி ஏகப்பட்ட வாட்டி கஷ்டப்பட்டு இருக்குது. பயிர் விளைச்சல் போட்டியில கூட அதிகமான முயற்சி எடுத்த விவசாயி அடுத்த வருஷம் எடுக்க முடியல. அப்ப இந்த மாதிரி சில சஸ்டைனபிலிட்டி இன் ஈல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அடுத்தடுத்த லெவல்ல வருமானத்தை பெறக்கூடிய அளவுல ஈல்டு வருவது ஒரு இடர்பாடா இருக்கிறதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்கு. அப்ப நம்ம தமிழகத்துல இருக்கிறத விட பரவாயில்ல, வேற மாநிலங்கள்லாம் போனோம்னா அதிகமான வெயில் அடிக்குது, அதிகமான மழை பெய்யுது. அப்ப இந்திய அளவுல பாக்குற போது பயிர் சாகுபடி உற்பத்தி ஒரு பயிருக்கும் விதவிதமா இருக்குது. அதுல குறிப்பிட்டு சொல்ல போனாக்கா குறைந்த பரப்புல அதிக வருமானத்தை, குறுகிய காலத்துல நிலையான வருமானம், நீடித்த வருமானம், ஆண்டு முழுவதும் வருமானம், விதவிதமான பயிர் வருமானம், இது மட்டும் இல்ல கை நிறைய காசு. என்னைக்கு இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு செஞ்சுட்டோம்னா ஜெயிச்சுட்டே இருக்கலாம். இப்ப நிறைய சோதனைகள் உண்டு. மாமரம் எடுத்துட்டாக்கா காய்க்க மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஃபீல்டுக்கு போனா கிராப் போட்டதுங்களுக்கு பூச்சி வந்துச்சு, அது இந்த மாதிரி நிறைய ஒரு இடர்பாடுகள் எல்லாம் தாண்டறதுக்கு அருமையாக மனிதனுடைய கண்டுபிடிப்பான இந்த பசுமை குடில் முறைகள் என்பது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. இதுல என்ன ஒரு குறிப்பிட்ட நன்மைன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இந்தியாவில் 50,000 ஹெக்டேர் பரப்புல செஞ்சுட்டாங்க. இன்னும் கூட போயிட்டே இருக்குது. ஒரு நாள் ஒரு விவசாயி போட்டுதான் இருக்காங்க. இதற்கு எண்ணற்ற உதவிகள் இருக்கு. வேளாண்மை துறையில நம்ம ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எத்தனையோ தொழில்நுட்பம் சொல்லியிருக்கோம். இது பார்த்தா விவசாயி கையில காசு வாயில தோசைங்கிற மாதிரி படக்குன்னு போட்டோமா காசு எடுத்தோமா போன மாட்டிருக்கு. ஒரு ஏக்கர் பாலிஹவுஸ் போறதுக்கு உங்க நிலத்து பதிவு கூட பார்க்க மாட்டாங்க வங்கிக்காரங்க. நீங்க செய்யறீங்க அப்படிங்கிற ஒரு இதை உறுதி பண்ணிட்டாங்கன்னா 40 லட்சம் உங்க பணத்தை அக்கௌண்ட்ல போடுறாங்க. அந்த 40 லட்சம் வாங்கி போட்டோம்னா 16 லட்சம் மானியம் கிடைக்கவே கிடைக்க இந்த மாதிரியான ஒரு சலுகை. ஸோ இந்த பயிர் எல்லா பேருக்குமே ஒரு விதமான உயர் உற்பத்தி நுட்பங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பங்கள் இருக்குது. கண்டிப்பாக எல்லா பேருக்குமே இருக்குது. இது என்ன செய்யணும், அந்த குறைந்த பரப்புல செய்யற போது நம்மளால எளிதாக செய்ய முடியுது. கூடுதலாக நம்ம எந்த ஒரு முதலீடும் செய்யாமலே வங்கியில் பெற்ற கடனை பயன்படுத்தியே அதை வைத்தே அந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லக்கூடிய இதர செலவுகளை பராமரித்து நம்மளால ஒரு ஏக்கருக்கு 20 லட்சம் 30 லட்சம் எடுக்கிறதுக்கு சர்வ சாதாரணமா வாய்ப்பு இருக்கு. இது நீடித்த வருமானமாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன நடக்குது, நம்மளை சுத்தி ஒரு பயிர் போட்டாக்கா ஒரு மழையில மாட்டுது, வெயில்ல மாட்டுது, பூச்சி தொழில மாட்டுது, காத்து வேகம் அடிச்சு தூக்கிட்டு போறது. இதெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் கடுமையா தாக்காம நம்ம ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு அதுக்கு உள்ள சில நிர்மாண அமைப்புகளை செஞ்சுட்டு ஒரு சாகுபடி உத்திகளை எளிய முறையில வருமானத்தை அதிகம் பண்ற நோக்கத்தோட உற்பத்தியை தெளிவா எடுக்கணும் அப்படின்னா ஒரு 1000 சதுர மீட்டர் பாலிஹவுஸ் போட்டா தக்காளியில 150 டன் தக்காளிங்கிறான். என்னையா அது தலை சுத்துதுன்னு எல்லாம் மயக்க அடிச்சு விட்றாங்க. கேட்டாங்க, மீட்டிங் சொன்னா அடிக்க வருவாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஏன்னா அவங்க பார்த்தது இல்லை அது மாதிரி. தக்காளி செடியில காய்க்குது இல்லைங்க, மரமா காய்க்குது. இந்த படத்தை பாருங்களேன், சடசடையா காய்ச்சிட்டு இருக்கும். அது தக்காளியில ரகம் இருக்கு. ஆனா நம்ம சாதாரண போடுற ரகம் கிடையாது. இது ஒரு பசுமை குடியில வரக்கூடிய தக்காளி. பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு கவசம் மாதிரி மேல ஒரு பாலித்தீன் ஷீட்டை போட்டுருவாங்க. அது ஒரு அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூரிய ஒளியில உள்ள ஒரு கெட்ட சக்திகளை நம்ம உள்ள அனுப்பாம தடுத்து அனுப்புறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த தக்காளி சாகுபடி பண்ணக்கூடிய மட்டும் இல்லாம விதவிதமான பயிர்கள் போடலாம். பயிர் சாகுபடி தவிர நாற்று உற்பத்தி, அந்த திசு வாழையில வளர்க்கப்பட்ட திசு உற்பத்தி முறைகள்ல வளர்த்த செடிகளை பராமரிக்கிறதுக்கு, இது மட்டும் இல்லாம குழித்தட்டு முறையில் போட்டு நாத்து வச்சு விற்பனை செய்வதற்கு,
விலை உயர்ந்த பயிர் வகைகள், வெளிநாடுகளில் உள்ளபடி பயிர் வகைகள் எல்லாத்தையுமே சேகரம் பண்ணி நம்ம வந்து அதை வந்து உற்பத்தி பண்ணி அங்கே அவங்களுக்கே கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு ரோஜா செடி 100 ரூபாய். பிப்ரவரி 14 அன்னைக்கு கேட்டவன ஆச்சரியப்படுவோம் இல்லையா? அதே மாதிரி உலகத்திலேயே காதலர் தினத்தை வந்து நிறைய அளவுல கொண்டாடுவதற்கு ரோஜா பயிர், அந்த ரோஜா மலர்கள் வந்து இந்த மாதிரி முறைகளை கடைபிடிச்சு சர்வ சாதாரணமா எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகுறாங்க நிறைய நாடுகள்ல. அப்ப எல்லாருக்குமே இந்த பருவநிலை இடர்பாடுகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. எல்லாரும் செய்யலாமா? ஐயோ, வெகு எளிதில் செய்யலாம். இதுல என்ன வேண்டி இருக்குதுன்னா தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப சார் எனக்கு மண்ணு சரியில்லை, கவலைப்படாதீங்க, குரோபேக்ன்ற முறையில் வச்சு செஞ்சிடலாம். அப்ப உத்திகள் பார்த்தா நிறைய இருந்தா கூட ஒரு பயிர் வளர ஏற்ற சூழ்நிலை கொடுத்துரும். இதுதான் அந்த பாலிஹவுஸ் உத்தியில முக்கியமான தத்துவம். அப்ப பாலிஹவுஸ் என்பது ஒரு பாதுகாக்கப்பட்ட ரூம்ல செடிகள் வளர்க்கறது அப்படிங்கிற போது அந்த பயிர் என்னைக்கு பராமரிக்கிறோம், செடிக்கு செடி இடைவெளி பராமரிக்கிறோம். அது செடி வளர்ந்து உயரமா போகும்பொழுது அதுக்கு வந்து தாங்குவதற்குள்ள சில அமைப்புகளை, தற்காலிக அமைப்புகளை கயிறாகவோ நூலாகவோ சரளாக கட்டி அதை ஏத்துறோம். இந்த மாதிரி எல்லாரும் செய்யற போது நமக்கு பார்த்தா பயிருடைய தேவையை அப்பக்கேப்ப கரெக்டா துல்லிய பண்ணைய முறை மாதிரி அளவிட்டு அந்த உர அளவில் கணக்கிட்டு கொடுக்கிற பொழுது அந்த பயிருக்கு தேவையான உரம் தான் கொடுக்குறோம். ஸோ உர விரையும் இல்லை. அப்ப என்ன ஆயிடுதுன்னா நேரத்தை கொடுக்குற போது வளர்ச்சி பருவத்தை அடையுது, முதிர்ச்சி பருவத்தை அடையுது. இந்த பயிருடைய வளர்ச்சி இறுதியில போனாக்கா நமக்கு வந்து சர்வசாதாரணமா வந்து குறைஞ்சபட்சம் 20% மகசூல் கூட கிடைக்குது. அதையும் தாண்டி சில பயிர்கள் தக்காளி, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் எல்லாம் போட்டாக்கா அதுக்கு வந்து 20 நாள் முன்னாலே அறுவடை செய்யலாம். இந்த அறுவடையை வந்து முன்னால செய்யறது என்ன நன்மை நடக்குதுன்னா, வயல்ல போட்டு நம்ம வந்து 1 மாசம் காத்திருக்க வேண்டிய காசு வந்து 1 மாசம் முன்னால கிடைச்ச மாதிரி கணக்கு. அப்போ வந்து ஒரு ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயி, பாலிஹவுஸ் போடக்கூடிய விவசாயிக்கு அரசாங்கத்து உதவிகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவன் செய்யற போது நிறைய நன்மைகள் இருக்குது. ஒரு பயிருக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு முறைகள் இருக்குது. அப்புறம் வந்து மேல உள்ள ஒரு சூரிய வெளிச்சத்தை வந்து நம்ம பார்த்தோம்னா மேல இருந்து வேகமா வருது. அது வந்து எல்லா பேருக்கும் ஒரே மாதிரி தான் வருது. நம்ம தடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். பாதுகாப்பு கவசமாக இந்த பாலித்தீன் ஷீட்டை போட்டுக்கிறோம். அப்ப வந்து இந்த ஒரு காலத்துல பாலிஹவுஸ் வந்து கிரீன் ஹவுஸ் சொன்னாங்க, கிளாஸ் ஹவுஸ் போட்டாங்க. நிறைய பணிகள் உள்ளக்கூடிய மாநிலங்கள்ல, மாவட்டங்கள்லாம் கிளாஸ் ஹவுஸை இன்னும் கூட பயன்படுத்துறாங்க. அப்ப நம்ம ஊர்ல கூட இப்ப இன்னும் ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாருமே போடுறோம். ஒரு ஊர்ல 10 15 இருக்குது. சில ஊர்ல போனாக்கா அப்படின்னா என்னன்னு கேட்கறதா இன்னும் இருக்கு. எனக்கு தொழில்நுட்பம்னு பார்த்தா கொஞ்சம் இதுல உயர் உற்பத்தியா இருக்கிறதுனால தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆலோசனைகளும் மற்றும் அறிவுரைகளும் அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஒரு உத்திகளா இருக்கிறதுனால எல்லாராலும் செய்ய முடியல. இருந்தாலும் கிருஷ்ணகிரிக்காரங்க, கோசூர்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. சோ அங்க பார்த்தா எல்லாம் லாரியில் கொண்டு இறக்குறாங்க கல்யாணம். அப்போ வந்து கல்யாணத்துக்கு கொண்டு போறோம், ஆர்டர், பல்க் ஆர்டர், இதெல்லாம் ஈஸியா நம்ம வந்து ஒரு 2 விவசாயி 3 விவசாயி சேர்ந்து அந்த ஊருக்கே அந்த மாவட்டத்துக்கு கூட சப்ளை பண்ணலாம். அவர்கள் திட்டமிட்ட ஒரு உற்பத்தியை இறங்கினாங்க. அப்ப நம்ம இந்தியாவில் பார்த்தாக்கா மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், அங்கிட்டு ஹிமாச்சல் பிரதேஷ், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், உத்தரகண்ட், இந்த மாதிரி மாநிலங்கள்ல இது தவிர ஜம்மு காஷ்மீர் இருக்குது. சோ எங்கெல்லாம் பனிப்பொழிவு அதிகமா இருக்கோ அந்த பனிப்பொழிவு உள்ள இடங்கள்லாம் வந்து பாலிஹவுஸ் வந்து கொஞ்சம் உறுதியானதை போட்டோம்னா பாதுகாப்பாயிருது. எங்கெல்லாம் காற்றின் வேகத்தால சில பயிர்கள் பிரச்சனைக்கு வருதோ, சுழல் காத்து, சூறாவளி காத்து, எந்த பிரச்சனையும் தாக்காம நம்மளால வந்து ஒரு உன்னதமான பயிர் வளர்ப்பு சூழ்நிலை உண்டாக்குறோம். இதை வந்து தமிழ்ல வந்து பசுமை கூடாரன்னு சொல்றாங்க, பசுமை கொடின்னு சொல்றாங்க. எல்லாமே ஒரே வார்த்தை தான். ஆனா அந்த பசுமைன்னு சொல்லக்கூடிய மீனிங் என்னன்னு கேட்டா, உள்ள வந்து பச்சை பசேல் இருக்கா கிடையாது. உள்ள போனா நிக்க முடியாது. சில இடத்துல அடுப்பு மாதிரி சுடும். வெப்பத்தை வந்து அதிகமா இருக்கும். சில பயிர்களுக்கு வெப்பம் விரும்புது, சில பயிர்களுக்கு வந்து குளிர்ச்சி விரும்புது. அப்ப காலநிலை பருவநிலை மாற்றங்களை வெளியில இருக்கிற சூழ்நிலையை மாற்றி பயிருக்கு ஏற்றதாக செய்து அந்த இடத்துல அந்த செடியை வந்து காட்டி அதுக்கு தேவையான உரத்தை கொடுத்து குழந்தை மாதிரி வளர்க்குறோம். ஒரு செடியும் வந்து நமக்கு வந்து ஒரு உற்பத்தி ப்ராஃபிட் சென்டர் சொல்லக்கூடிய லாப நோக்குள்ள ஒரு அணுகுமுறை நுனை அந்த இடத்துல இருக்கிறனால எல்லா இடத்துலையுமே சரியான அளவுக்கு அந்த உரம் போகுதா, நீர் போகுதா, பாதுகாப்பு இருக்குதான்னு பாக்குறதும் இல்லாம பூச்சிகளுக்கு பாதுகாப்பு பண்றோம். நெமட்டோடு மாதிரி சில தொல்லைகள் வரக்கூடிய சில விஷயங்களுக்கு நம்ம தடுக்கிறதுக்கு முன் தடுப்பு நடவடிக்கை பண்ணிக்கிறோம். அதுல மண்ணு நல்லா இருந்துச்சுன்னா உத்தமம், பிரச்சனை இல்லை. தரமான ஒரு கன்றுகள் உற்பத்தி பண்றதுக்கு எந்த தடையும் இருக்காது. அப்ப மண்ணு நல்லா இருக்குன்னு சொன்னா எப்படிங்க மண் நல்லா சொல்றது? மத்த மண்ணெல்லாம் நல்லாம இல்ல, எல்லாத்தையும் மண் இருக்குல்ல. அப்ப பாலிஹவுஸ் தேர்வு பண்ற இடத்துல வந்து 2 விதமான உத்திகள் இருக்கிறதுனால, ஒண்ணு தரையிலேயே பயிர் சாடி பண்ணி அதை வந்து வளர்த்து நம்ம கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு பாத்திகள் வரப்புங்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணி செடி வளர்க்கலாம். இது இல்லைன்னு சொன்னா தரமான ஒரு உற்பத்தி சாதனமா இருக்கக்கூடிய உதவிகரமா இருக்கிற பொருட்களை சேகரம் பண்ணி அந்த குரோ பேக்கர் சொல்லி பையில போட்டு நம்ம அதை கொண்டு வந்துக்கலாம். இது என்ன ஒரு விஷயத்துலன்னா, வெயில் அடிக்குமே, அது எப்படி குறைக்கிறது? அந்த வெயில குறைக்கிறதுக்காக நம்ம மைக்ரான்னு சொல்லக்கூடிய அளவுல அந்த இது சொல்றாங்க பாலித்தீன் ஷீட்டுகளை. அது 50% நிழல் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சில இது இருக்குது. பச்சை கலர் இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது. வெள்ளை கலர் தான் ரிஃப்ளெக்ஷன் பண்றது பயன்படுத்திக்கிறாங்க. பச்சை கலருக்கு வந்து ஒரு வெப்பநிலை குறைக்க பயன்படுத்துறாங்க. கருப்பு கலர் வந்து கவர்ச்சி பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. சோ இந்த ஒன்னொன்னுக்கு ஒரு அணுகுமுறை இருக்குது. அது சைஸ் வச்சுதான் அது தரம் நிர்ணயிக்கப்படுறது. இதை தவிர வந்து நமக்கு வந்து ஒரு
சாகுபடி பண்ணக்கூடிய பகுதிகளை போனோம்னாக்க நமக்கு வந்து நிறைய வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி செய்யற போது ஒரு இரும்பு மாதிரி வேணுங்கிற போது அந்த இரும்புல போட்டா தண்ணி பட்டா துருப்பிடிச்சிருங்க. அது ஜிங்கிறாங்க, கேல்வனைஸ்ட் அயன். அதாவது ஒரு ஜிங்க் ஒரு ஜிங்க் உள்ள டேங்க்ல இரும்பு உள்ளாம கூட அது பேர் கேல்வனைசேஷன் சொல்றாங்க. அப்ப என்ன துருப்பிடிக்காது. அப்ப அந்த பைப்புல பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 35% நிழல் தர மாதிரி ரெடி பண்றோம். தக்காளி குடமிளகா போனாக்கா 30% ஷேடு சொல்லக்கூடிய அந்த ஷேட் நெட்டை பயன்படுத்துவோம். இது என்ன முக்கியமானதுன்னா, வெளியில இருந்து பருவநிலை வந்து வெயில் அதிகமா இருந்தா செடிக்கு வந்து அங்க தாக்காது. வெளியில காத்து வேகமா இருந்தா அது செடியை தாக்காது. வெளியில பூச்சிகள் அதிகமா இருந்தா அது பயிர் தாக்காது. சோ இந்த மாதிரி எந்த விதமான கெட்ட சக்திகள் தீய சக்திகள் வந்து பயிர் மகசூல் குறைக்குதோ எல்லாத்தையுமே வராம தடுத்துறதுனால நமது பயிர் வந்து நலமா இருக்கு. அதுலதான் பச்சை பசையில் இருக்குது. முடிந்த வரைக்கும் நம்ம அந்த உத்திகள்ல வந்து எதையுமே கைவிடக்கூடாது. சிக்கனம் பார்த்துட்டு ஏதாச்சும் 2 வாட்டி போகாம விட்டுறக்கூடாது. தினசரி அதோடைய கவனிப்புகளையும் முறைகள் உத்திகளை பார்க்கறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதுல என்ன வரப்போகுது பெனிஃபிட்? தரமான காய்கறிகளும் பழங்களும் மற்றும் தாவரங்களும் பயிர் வளர்ச்சி பொருட்கள் கிடைக்குது. இன்னைக்கு ஒரே ஒரு செடியை வந்து 200 ரூபா கொண்டு சொல்றாங்க. சில இதெல்லாம் சக்கரை செடிக்கிறாங்க, இன்சுலின் செடிக்கிறாங்க. எல்லா செடிக்கும் உற்பத்தி முறை ஒண்ணுதான். அது வேண்டி வந்து பயிர் ஆதாரம் வந்து அந்த மீடியா ஒண்ணுதான். அப்ப நம்ம செய்யக்கூடிய உத்திகளை பார்க்கிற போது பருவம் இல்லாத டயத்தோட உற்பத்தி பண்ணிக்கலாம். பாலிகவசம் ஒரு சிறப்பு. இதை தவிர பயிர் காலம் வந்து பார்த்தாக்க நம்ம வந்து ஒரு பயிர் தான் போட்டு எல்லாம் கஷ்டப்படுவோம். சீசனுங்க அதுங்க தண்ணி இல்லாத பார்த்தா மானாவாரி ராமநாதபுரம் வந்து பாதி ஒழிஞ்சு போனது காரணமே இந்த மழையை நம்பி மானாவாரி நம்பி தான் பாதி காடுகள்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திடீர்னு பார்த்து நெல் போடுறாங்க. என்ன 10 பழம் வந்துரு சார், நெல்லை காப்பாற்றி இருக்கிறாங்க. மானாவாரி நெல்லா ஆச்சரியமா இருக்கும். சில பேருக்குலாம் கேட்டாங்க நெல் வந்து வராது சொல்லிட்டு பாங்கி இருக்கிறாங்க நெல்லாக்காரங்களாம். அப்ப உற்பத்தி உத்திகள் நிறைய வந்துருச்சு. எல்லாம் பண்ணாலுமே அந்த ஒரு இதர பயிர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு அந்த பாலிவஸ் என்னன்னு கேட்டாக்கா, வருடம் முழுவதும் இந்த சீசன் சொல்லக்கூடிய இந்த பருவத்தை பத்தி கவலைப்படாம சாடி பண்ணலாம். அப்ப நீங்க மல்லிகை இப்போ 1500 விக்குது, எங்கேயோ போச்சு அது. அப்ப அதெல்லாம் கூட உற்பத்தி பண்ண வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி தாவர பயிர்கள் மட்டும் இல்லாம மூலிகை பயிர்கள், துளசி போடுறது, அதே மாதிரி நம்ம தூதுவளை இந்த மாதிரி சில பயிர்கள் போடுறது, அதாவது வந்து ஒரு கீழாநெல்லி சில பயிர் தாவரங்களை வளர்த்து கூட இது பண்ணலாம். ஸோ நிறைய பயிர்கள் வளர்க்கறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளால அதை செய்ய முடியும். இதுல என்ன முக்கியமானாக்கா, இந்த பூச்சி மற்றும் நோய் பரப்பக்கூடியது காரணிகள் என்னன்னு பார்த்தோம்னா, அது சில விதமான பூச்சிகள் வெப்பநிலையில வந்து வேறுபாயுது. சின்ன இளம்பருவது தாக்குது. சில பூச்சிகள் வந்து வளர்ந்து பிறகு தாக்குது. அப்ப ஆண்டு முழுவதும் தொடர்ந்து கண்காணி பண்ணதான் போறோம். இதுல முக்கியமா வந்து பயிர் வளர்ச்சிக்கு ஏற்ற சூழல் வரணும்னாக்கா, அந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு ரகம் இருக்குன்னா அதுக்கு வந்து இடைவெளி. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன மரம் மாதிரி வளரும்னு சொன்ன தக்காளி செடி. அப்ப வந்து பார்த்தாக்கா இரட்டை வரிசையில போடலாம் தக்காளியை. 2 வரிசை மட்டும் வந்து இடையில பார்த்தாக்கா 80 சென்டிமீட்டர் வச்சுட்டு 40க்கு 60 விட்டோம்னா அது வந்து ஒரு கணக்கு வந்து நல்லா அற்புதமா வந்துடும். ஸோ குறிப்பிட்ட பகுதிகளில் ஒரு விதமான ஒரு தேவைகள் அப்படிங்கிற போது நம்ம வந்து இந்த ரோஜா வந்து பிப்ரவரி மாசம் 14 வர்ற மாதிரி அறுவடை செய்யணும்னா சூப்பரான ஒரு வருமானம், ஹை பீக் வருமானம் கிடைக்கும். அப்படிங்கிறனால என்ன பண்றாங்கன்னா அந்த பயிர் சாகுபடி உத்திகளையே அதை நோக்கி செய்யறாங்க. அது அதிசயமா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு மலர் சாகுபடியில வந்து உன்னதமான ஒரு மலர்கனி மகாராணி சொல்லக்கூடிய ரோஜா வந்து நம்மளும் செய்யலாம், எல்லா ஊர்லயும் செய்யலாம். பார்த்தா தரம் அவ்வளவு அருமையா இருக்குது. அதுல வந்து அந்த டச் ரோஸ் சொல்லக்கூடிய ரகத்துக்கு வந்து இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல மதிப்பு இருக்குது. நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை பார்த்தா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து இந்த பல்லாண்டு பயிர்கள்னு சொல்லக்கூடிய தேங்காயா இருந்தாலும் சரி, மாங்காய் இருந்தாலும் சரி, இல்ல ஃபீல்டு கிராப் நெல்லுகள் இதை பார்த்தா கூட கிட்டே வர முடியாது. ஏன்னா ஆண்டுதோறும் உற்பத்தி. அப்ப உன்னதமான வரவு தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் செஞ்சு அந்த விற்பனைக்கு உள்ள ஒரு உறவுகளையும் ஒரு பைபேக் சொல்லக்கூடிய ஒப்பந்தம் பண்ணிட்டோம்னா நாம தான் அதுல முக்கியமா ராஜாவா இருக்கிறோம். அப்ப பார்த்தா தக்காளி போட்டோம்னாக்கா பிப்ரவரியில இருந்து ஜூன்ல வந்து போட்டுக்கலாம், ஜூன்ல இருந்து நவம்பரோட போடலாம், இல்ல பிப்ரவரி ஜூன்ல போடலாம். எந்த நேரத்துல நமக்கு மார்க்கெட்டுக்கு விற்கணுமோ அது கூட விற்பாங்களாம். நம்முடைய பஞ்சாங்கத்தையோ காலண்டரையோ பார்த்தா முகூர்த்தங்கள் வரும். ஏன்னா கல்யாண வீட்டுக்கு தான் அதிகமா வாங்குவாங்க, வால்யூம் வாங்குவாங்க. அப்ப நம்ம அதை கூட கணக்கெடுத்து கூட கனெக்ஷன் பண்ணி பார்த்து நம்ம ஊர்ல நம்ம மார்க்கெட்ல நம்மளுடைய விளைபொருளை தள்ளி விட முடியுமா, எவ்வளவு விற்கலாம், அங்குள்ள ஹோட்டல்ஸ் இருக்கா, அங்குள்ள கார்பரேட் பையர்ஸ் இருக்காங்களா, கேன்டீன்ஸ் இருக்கா, அவங்க நம்ம டைய போட்டுக்கலாமான்னு சொல்லி. ஏன்னா இந்த தக்காளி செம தரம், ருசி எல்லாமே போடலாம், நல்லா அருமையா இருக்கும். ஸோ அது ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய வந்து நிறைய வந்து ஆப்பிள் தக்காளி சொல்லி பேர் வச்சிருக்கிறோம். அப்போ எந்த பூச்சி இல்லைனாக்கா அதுக்கு தரமே வேற, ரேட்டே வேற. அப்போ வந்து ஒரு ஜூஸ் ஃபேக்டரி கூட கொடுக்கலாம் அது. அப்ப தக்காளிக்கு என்ன சொல்ல வரோம், 30% ஷேடு வேணுங்க அப்படிங்கிறோம். அப்ப நிச்சயமா வந்து தண்ணி எல்லாம் வந்து பாய்ச்சிற போதே அது கூட சேர்த்து உரத்தை கொடுத்தணும். அப்ப இயற்கை விவசாயம் பண்ண முடியுமா, பாலி விவசாயிகள் கேட்கிறாங்க. இயற்கை விவசாயம் பண்ண முடியுமா? இயற்கை உத்திகள் கிட்டத்தட்ட நிறைய இதை பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ரசாயன வேளாண்மை அப்படின்னு சொல்லிலாம் இதை தனியாக பிரிக்க முடியாது. ஏன்னா வந்து மண் வளத்தை பேண்டதுல நிச்சயமா வந்து ஒருங்கிணைந்த நிர்வாகம் சொல்ற வித்தியில மண் வளத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இயற்கை ஆதாரங்களையும் பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்ம வந்து அது வேர்ல வந்து வேர் வளர்ச்சி அதிகம் பண்றதுக்கு அசோஸ்பெர்லம்
எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஃபெர்டிகேஷன்ல கூடிய டேங்க் வச்சிருக்கனால அது தனியா வச்சுக்கிட்டு உயிரினங்களுக்கு தனியா வச்சுக்கிட்டு ரசாயனம் தனியா வச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கலாம். இப்ப தக்காளி போடுறோம்னாக்கா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அளவு பார்த்தோம்னாக்கா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு பார்த்தா ஒரு ஹெக்டருக்கு 50 கிலோ வந்து கணக்கு வச்சு கொடுக்குறோம். அல்லது மணிச்சத்து வந்து 200 கிலோ கொடுக்கலாம். இதுல வந்து ஒரு உர நீர் அதாவது அந்த ஃபெர்டிகேஷன் தண்ணியிலேயே பாய்ச்சிடும். அந்த உரத்தை வந்து தண்ணியிலே கொடுக்குற போது என்ன நடக்குதுன்னா நமக்கு வந்து எந்த உரம் விரயம் இல்லை. அப்ப வந்து 100 ரூபாய் செலவு பண்ணி வீட்டுக்கு போறோம் அப்ளை பண்ணக்கூடிய உரத்தை வந்து பாலியூஸ்ல போட்டா 25% மிச்சம் பண்ணிடலாம். இது வேற மிச்சம். காசுல வந்து நமக்கு உர செலவு மிச்சம். அப்ப என்ன ஆகுது? களைக்கு வேலை கிடையாது. அதிக உரம் எங்கேயும் போகல, செடிக்கு மட்டுமே போகுது. அப்போ என்ன ஆச்சு? நலமான பயிர், வளமான ஒரு சூழ்நிலை. இது தவிர வந்து பீருக்கெல்லாம் போட்டோம்னா தண்ணி போடுறோம், உரம் போடுறோம், எங்க எது போய் தெரியாது. அப்ப வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, எங்கேயுமா வந்து அங்க புல்லுக்கும் பசியுமா நீர்னு அவர் இதை சொல்லி போயிட்டாரு. நெல்லுக்கு போட்டா நெல் தண்ணி போதான் செய்யுங்கிறாரு. அப்ப அந்த உர விரயத்தை கணக்கிட்டு நம்ம நிறைய உரம் போட்டு இருக்குது. அப்ப நம்ம பகுதி விவசாயிகள் எத்தனையோ சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணி பார்த்தா கூட ஆதார் கொடுக்கணும்னு சொன்னா கூட ஒரு மூட்டை 2 மூட்டை போடுறாங்க. அப்ப இன்னைக்கு வந்து 25% உலக அளவுல இந்திய அளவில் நம்முடைய உற்பத்தியுடைய இதுக்கு விரயமாக உரத்தை நிப்பாட்ட முடியும்னா கணிசமான தொகை. அது நம்முடைய ஏற்றுமதி வரக்கூடிய அளவுக்கு இந்த பயிர் உற்பத்திகளை உன்னதமா செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, நம்ம வழக்கமா போடுற உரங்க போட்டலாமா? அதுதான் போட முடியாது. இங்க பாலியோஸுக்கு தனியாவே இருக்குது. அந்த உரங்கள் பேர் நீரில் கரையும் உரங்கள். அதுதான் பயன்படுத்தணும். அப்ப தக்காளியை போட்டோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 96 டன் வருது. அப்ப என்னங்க காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ எவ்வளவுங்க வரும்? ஒரு பங்கு போட்டா 3 பணம் கிடைக்குதுங்க. போதுங்க, எங்கேயோ போச்சு. ஏன்னா காலம் வந்து நமக்கு சூப்பரா நமக்கு வந்து காத்து இருக்குது. நீங்க வந்து கொஞ்சம் வாங்க, டெய்லி வாங்க, ஃபீல்ட பாருங்க, கொஞ்சம் உரம் போடுங்க, கொஞ்சம் தண்ணி காட்டுங்க. இப்படிதான் பயிர் வந்து கவலைப்படாம வளர்றதுக்கு சூழ்நிலைகள் முக்கியம். அப்ப நம்ம அந்த சீசன் பாக்குறது, ஆடிப்பட்டம் போடுறது, தேடி விதை, இதெல்லாம் எந்த பேச்சும் கிடையாதுங்க. நமக்கு தேவை என்ன? தரமான ஒரு விதை. அது வந்து நிச்சயமா இம்போர்ட் பண்ணக்கூடிய விதை தான் இருக்குது. அது நாற்றுங்கள் தயார்படுத்த நம்மளே தயார் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பசுமைகள் போடக்கூடிய விவசாயம், அதாவது ஒரு இந்த திரள் போடக்கூடிய ஒரு விவசாயம், பாலியூஸ் போடக்கூடிய எல்லாமே தனக்கு தேவையான விதைகளே தானே வந்து உற்பத்தி பண்ண வாய்ப்பு கிடையாது. நிச்சயமா இம்போர்ட் பண்ண தான் பயன்படுத்தணும். அப்போ அந்த பசுமைக்குள்ள போடலான்னு முடிவு பண்ணோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அதுக்கு போய் பார்த்து யோசிக்கணும். அப்ப ஒரு ரூம்ல வந்து போனோம்னா எவ்வளவு போடலாம்? 1 ஏக்கர் போடலாமா? 1/2 ஏக்கர் போடலாமா? யார் அதை பார்த்துக்குவா? எல்லாரையும் அந்த ஆள் பலம் நமக்கு வேணும். எல்லாத்தையும் பார்க்கணும். அப்ப பக்காவா திட்டமிட்டாதான் ஜெயிக்க முடியும். அப்ப நார்மலா பார்த்தா இப்ப என்ன பண்றாங்க? அதிகமான பயிர் பார்த்தா அந்த குடமிளகாய் போட்டுக்கிறாங்க எல்லாரும். காசுக்காக சில பகுதிகளில், சில பகுதியில் வெள்ளரிக்காய் போடுறாங்க. இது தவிர வந்து தக்காளி போடுறோம். ஆனா சீசன்ல பார்த்தோம்னா வெளி பகுதியில் உள்ள தக்காளி 5 ரூபாய் வித்தாக்கா பாலியூஸ் தக்காளி விற்க முடியாது. இது ஒரு இடர்பாடு. அப்ப என்ன செய்யக்கூடாது? அப்ப தக்காளி போடக்கூடாது. சோ இந்த குடைமிளகாய்க்கு எப்படி இருக்கு? பயங்கர லாபம் இருக்கு, தரம் இருக்குது. என்ன செய்யணும்? கொஞ்சம் தள்ளி போய் கொடுக்கணும். எந்த ஊர்ல எதை விற்க முடியுங்கிறத நம்ம பாக்குறதுக்கு இன்னைக்கு எத்தனையோ உத்திகள் வந்ததுனால, இன்னைக்கு வந்து டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்ததுனால, ஆன்லைன் மார்க்கெட்டிங் என்ற விஷயங்கள் வந்ததுனால நாம வந்து இனிமேல பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய உற்பத்தி பொருள் வந்து தரம் ஒண்ணு, அது பேர் ஏற்றுமை தரம். அப்ப ஏற்றுமை தரம் உள்ள ஒரு உற்பத்தி பொருள்களை பசுமையாளர்கள் போடுற போது நமக்கு வந்து திட்டமிடணும். ஒரு ஊர்ல 100 பேர் இருக்கீங்களா? 100 பேர் போடலாம். ஒரு கிராமமே பண்ண உங்களுக்கு கொடுக்கறது ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நிறைய விவசாய உற்பத்தி நிறுவனங்கள் இருக்குது. நிறைய விவசாயிகளுக்கு ஆர்வம் இருக்குது. நிறைய பகுதியில இடங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா நல்ல தண்ணி உள்ள இடங்கள்ல பசுமைக்குள் போட்டு எல்லாருமே ஒரு புத்தகமான ஒரு வருமானத்தை அடையலாம். அப்ப அது பசுமைக்குள் போறதுக்கு இடத்த போய் பார்க்கணும், இதெல்லாம் பண்ணணும். அப்படின்னாக்கா எந்த மாதிரி இடம் வந்து நல்லது அப்படின்னா, ஐயோ காத்து அதிகம் வந்து வராதா அப்படிலாம் கிடையாது. எல்லா ஊர்லயும் செய்யலாம். நம்ம வந்து இடர்பாடுன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மனசுதான் இடர்பாடு. மனம் இருந்தால் மார்க்கம் சொன்ன மாதிரி இதை செய்யலாம்னு நினைச்சிட்டீங்கன்னா போதும். நிறைய தொழில்நுட்ப ஆலோசனைகள் ரெடியா காத்து இருக்குது. இதுல சிறப்பான பயிற்சிகளா இருக்குது. மகாராஷ்டிரா எல்லாம் போனா அங்க போனீங்கன்னா தனியா இதுக்குன்னு பயிற்சி கொடுக்குறாங்க. பசிபிக்குள்ள பாலிகோஸ் ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க. 100 பேர் வந்தீங்கன்னா கொடுக்குறாங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாம். அவங்க தான் அத்தாரிட்டி. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு லெவலில் வந்து அதிகமா நமக்கு வந்து தொழில்நுட்பங்கள் வந்து பல நாடுகளில் வெளிநாடு இருக்கு. அவைகளை பூரா வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கலைஞ்சுப்பாங்க. அதாவது அங்கிருந்து தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து நம்ம பயன்படுத்துறோம். நிறைய உரங்கள் கூட இம்போர்ட் பண்ணி தான் பயன்படுத்த இருக்கு. அப்போ வந்து ஒரு பசுமைக்குள் வைக்கிறதுக்கு நம்முடைய ஒரு தத்துவத்தை பாக்குற போது அதுக்கு பயிர் வளர்றதுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பெயிட்லயே வச்சுக்கலாம், ஓப்பன்லயே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணாரு. பெங்களூர் விவசாயி இதே தக்காளிய பாலியோஸ்ல வந்த தக்காளியை அவர் வெளியே போட்டு அதே ஈல் எடுத்து காமிச்சாரு. ஏன்னா சில ஊர்களை சில சீசன் எல்லாம் வந்து பயிர்கள் நல்லா வரும். ரோஜா அப்படித்தான் டச்சு ரோஸும் வெளியே வச்சு போட்டு பார்த்தாங்க. அது சரியில்லை. அதனால என்னன்னு கேட்டா ஒரு பயிருக்கும் ஒரு ரகத்துக்கும் தனக்குள்ள கொடுக்கலாங்கிறதா என்ன இருக்கு. நம்ம அதை எடுக்கிறதா நம்ம வந்து பல பயிற்சி பண்ணணும். அப்ப எந்த விதத்துல என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு பயிர் வளர்ச்சிக்கு உள்ள சூழ்நிலைகளை சுத்தி பார்த்தோம்னா தட்பவெட்ப நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த காரணிகள், கிளைமேட் சொல்லக்கூடியதுல வந்து பயிர் வளர்ச்சிக்கு ஏற்ற சூழ்நிலையை பார்த்தா ஒரு 4-5 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு வந்து சூரிய வெப்பத்தை முதல்ல பார்க்கணும். அப்ப பயிர் எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி வெப்பம் விரும்புமா? அங்கதான் இல்ல. சிறு பயிரா இருந்தா கொஞ்சம் தேவைப்படும். அறுவடை செய்யக்கூடிய டயத்துல நம்ம வந்து தேவைப்படாது.
அப்ப சூரிய வெப்பத்தை வந்து கட்டுப்படுத்த என்ன பண்றோம், அந்த ஷீட்டுகளை பயன்படுத்திக்கிறோம். அதிகமா கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த ஷீட்டுகளோட தரத்தை வச்சு நம்ம பயிர் பண்ணி ஒரு தடவை போட்டோம்னா வந்து 5 வருஷம் கூட வச்சுக்கலாம். தரமா நம்ம பராமரிச்சா போதும் அதுல. அப்ப வந்து வெப்பநிலை சொல்லக்கூடிய வெப்பத்தை வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்றதுக்கு கருவிகள் இருக்குது. அதையும் பாத்துக்கிறோம். அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு உடைய அந்த ஒரு பயிர்கள் வெளியிடக்கூடிய அந்த விஷ வாயு தான் அது கிட்டத்தட்ட அது வெளியே அனுப்பணும். அதுக்கு வென்டிலேஷன் பண்ணக்கூடிய சில வசதிகள் பண்ணணும். வெப்ப காத்து பயிர் பாதிக்கும். அப்ப வந்து வெப்பம் அதிகமா இருந்தா வெப்பத்தை குறைக்கிறதுக்கு சில நடவடிக்கைகள் எடுக்கணும். ஃபேன் வைக்கணும் அதுல. சோ ஈரப்பதம் வந்து ஹியூமிடிஃபையர் சொல்லக்கூடிய பயன்படுத்தணும். ஃபாகர்ஸ் பயன்படுத்தணும். இது தவிர வந்து காத்தின் வேகத்துக்கு தக்க மாதிரி காற்று எங்க இருந்து வருது பார்த்து அந்த விண்ட் டைரக்ஷன் வாங்களே அதை பார்த்து நம்ம அதுக்கு தக்க மாதிரி சில அமைப்புகளை பண்ணலாம். சோ பசுமைக்குள்ள தேர்வு பண்ணாக்கா எங்க எடுக்கலாம் எது பண்ண பார்த்தாக்கா அது ஒரு முக்கியமான சில விஷயங்கள் அதுல இருக்குது. நம்ம வந்து காங்கிரீட் மாதிரி போட்டு ரெடி பண்ணி சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ண போறோம். மண்ணிலேயே போடுறோம்னாக்கா நிச்சயம் வந்து மண் வளமான மண்ணா இருக்கணும், தரமானதா இருக்கணும், முக்கியமானது. அதை பார்த்தா உப்பு மண் பிரச்சனை பண்ணா நம்ம வந்து அதுல தரையில போட்டு தவிர்க்க வேண்டும். அப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து தண்ணி இடி தேங்கி அதிகமா வந்து அண்டுலேஷன் இருக்கக்கூடிய மேற்பலங்கள் இல்லாம இருந்தா நம்ம வந்து லெவலிங் பண்றதுக்கு இந்த மாதிரி சில எல்லாம் இடர்படாது. முக்கியமா வந்து தண்ணிகள் வந்து எங்க தேங்கினாலே நிறைய சேதாரங்கள் வந்துடும். அப்புறம் வந்து அது வந்து நிச்சயம் பாலிகோஸ்னாக்கா காய்கறி உற்பத்தி பண்ணாலும் கொண்டு போறது சில வசதியான அமைப்புகள் ஏற்படுத்தணும். அது ஏன்னா வந்து பார்த்தா மொத்த பேர் இல்லாம இந்த அறுவடை 2 நாளைக்கு இருக்க மூலைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அதிகம் நோக்கி போண்டிருக்குது. இது தவிர வந்து விண்டு விளாசக்கூடிய ஒரு சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா வந்து இந்த உடம்பெற்ற பக்கம் பார்த்து நிறைய விண்டு முடிஞ்சிருப்பாங்க. அங்க பார்த்தா அங்கேயே அப்படிதான் இருக்கேன். அந்த வீரப்பிறந்த ஊர்ல என்ன திருநெல்வேலி பக்கம் போனாக்க அந்த பார்த்தா காத்து அடிச்சுட்டு இருந்தா என்ன ஆகுது, ரொம்ப கஷ்டம் தான். என்ன பண்ணு அந்த ஈரத்தை கொண்டு போயிடும். அந்த விண்டுடைய வெலாசிட்டியை குறைக்கிறதுக்காண்டி காற்று தடுப்பான்னு சொல்லி மரங்கள் வளர்க்கலாம். அதுக்கு வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய நிறைய உயிர் வேலைகள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் முக்கியமா கரண்ட் தேவைப்படுது. இது தவிர வந்து பெரிய மரங்கள் வச்சு ஷேடுது அது வந்து பார்த்தா வெப்பநிலை கெடுத்துரும், சூரிய வெளிச்சத்தை தடுத்துரும். அப்ப அது நிழல் வராம வர சில பகுதிகள் வெட்டி இருக்குது. அப்புறம் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து லிங்க் அதாவது வசதிகள் வாய்ப்புகள் வெளியிருந்து வர்றவங்க போவாங்க, மார்க்கெட் வருவாங்க, பார்க்க வருவாங்க, சில பையர் டீல் பண்ண வருவாங்க. நம்ம வந்து குளோபல் கான்டெக்ட் வெப்சைட் போட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ நம்ம இருக்குங்க சொல்லணும் முன்னாலேயே ஆர்டர் கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஹைடெக் அக்ரிகல்ச்சர் வரதுனால இதுல வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் தேவைப்பட்ட இடம் வந்து கொஞ்சம் பின்னால் கொஞ்சம் தேவைப்பட்ட இன்னும் 2-3 ஏக்கர் போலாங்கிற மாதிரி இடம் இருந்தா நல்லது. அப்ப இந்த பாலிஹவுஸ் பிளானிங் சொல்லி முக்கியமான அடிப்படையில தான் நம்மளுடைய வெற்றியே அடங்கியிருக்கு. ஸோ எதிர்காலத்தையும் நோக்கணும், பிரசன்டையும் பார்க்கணும். அந்த கிராப்பிங் ப்ரோக்ராம் சொல்லி ஒரு திட்டம் போடுறோம்னா அந்த கிராப்புக்குடைய விதை எங்க வாங்குறது ஆரம்பிச்சு மார்க்கெட் எங்க பண்ண முடியும், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பக்கா பிளான் பண்ணாதான் பாலிஹவுஸ்ல கையில காசு நல்லா பார்க்க முடியும். ஆனா இது வாய்ப்பு நல்லா இருக்கு. இன்னைக்கெல்லாம் உலகம் திறந்திருக்கனால எங்கானாலும் அனுப்பலாம் பொருட்களை. இன்னைக்கு வந்து ஒரு எப்படி வந்து நம்ம ஒரு நெட்வொர்க் போட்டு எல்லாம் விற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஸோ அட்வான்ஸாவே பிளான் பண்ணலாம். பையர்ஸ் வந்து நம்மள்ட்ட அட்வான்ஸா பிளான் பண்ணுவாங்க. நம்ம தரத்தை மட்டும் அவங்க நம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அகைன் அனதர் டே அந்த மாதிரி. அப்ப வந்து பாலிஹவுஸ்ல வந்து நமக்கு வந்து என்ன செய்யறோம்னா வெறுமனையே வந்து செடி வளர்க்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து பாலிஹவுஸ் போறதை விட நாட்டு உற்பத்தி இந்த மாதிரி சில விஷயங்கள் நாத்தங்கால் தயார் பண்ணி விதை தட்டை வச்சு அதுவே பயங்கர வியாபாரம். குளித்தட்டில் போட்டு நாற்று போட்டு வெளியே அனுப்புறாங்க. அது ஒரு வியாபார வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து ஷேர் நெட் வச்சு நம்ம அதே சில இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். இதுல வந்து சேவ் பண்ணி சில பொருள்களை சில செடிகளை வச்சிருந்து அனுப்புறது கியூரிங்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் இருக்கு. அதாவது திசு வளர்ப்பு மையம் வந்துடும், அதை வந்து வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு வளர்த்துட்டு அப்புறம் அனுப்பணும். அது ஒரு இதுக்காண்டி தற்காலிகமான ஒரு பாதுகாப்புக்காக வைக்க வேண்டியது. இந்த மாதிரி பல்வேறு பர்பஸ் அதுக்கு அதாவது பசுமை அறைங்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள பாதுகாப்பு பசுமை அறைங்கிறாங்க. இப்ப வந்து தக்காளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு வீரிய ஒற்றங்களுக்கு வந்து என்ன ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குனாக்கா உடனே ஈல்டு கொடுக்குங்க, அதிக மோசம் கொடுக்கும். இது தவிர வந்து நமக்கு வந்து தரமான காய்கறிகள் வருதுனால வந்து அதுக்கு வந்து அந்த ரகங்களுக்கும் ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கு. பூச்சிகள் அதிகம் வராது. என்ன இப்ப நீங்க வந்து படத்துல பாக்குறது வந்து படம் பேர் வந்து வீரிய ஒட்டு தக்காளி கோ ரகம் டிஎன்ஏடைய ரகம் ஹைபிரிட் தான் அது. இது என்ன செய்யுதுன்னா மகசூல் வந்து ஒரு 90 92 டன் வரைக்குமே வந்து ஒரு ஹெக்டேர் கொடுக்கும். அது நல்ல உற்பத்தி வந்து அவ்வளவு இருக்குது. இது என்ன ஒரு சிறப்புனா இலை சுற்று நோய்னு ஒரு நோய் வருங்க தக்காளியில. அதை வந்து வராம பாத்துக்குது. இந்த ரகத்துல சிறப்பு அது. அடுத்தது வந்து இதே மாதிரி வந்து கத்திரிக்காய் இருக்குது. அது வந்து வீரிய ஒட்டு சொல்றோம். இது வந்து ஒரு சிஓபிஹெச் அதாவது பிரிஞ்சால் ஹைபிரிட் தான் வேணும் இல்ல சிஓபிஹெச். இது வந்து பார்த்தா ஒரு கிராஸ் EP45 மற்றும் கோ 2க்குள்ள கிராஸுங்க. இது ஒரு காயே வந்து 60 கிராம் இருக்கும். ஸோ ஒரு பாலிஹவுஸ் எல்லாம் போட்டா வந்து ஒரு ஹெக்டருக்கு கிட்டத்தட்ட 60 டன் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ 56 இருந்து 60 வரைக்கும் எடுக்கலாம் இல்ல. இது என்னன்னா இதெல்லாம் குறைஞ்சபட்சம் போட்டுக்கிறாங்க மகசூல். ஆனா பார்த்தா சில இடங்கள் வந்து 20 டன் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பராமரிப்பு உத்திகள்ல நம்ம கரெக்டா செய்யற போது நிறைய பொட்டன்ஷியல் சொல்லக்கூடிய இது வந்து நிறைய கிடைக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாகல் வந்து நமக்கு நிறைய ரகங்கள் வரிப்பாகல் சொல்லுவோம், ஒட்டுப்பால் சொல்லுவோம். இது அதே மாதிரி வந்து அதாவது கோயம்புத்தூர் முடிச்சுதான் அது என்ன பிட்டர்கோடு அதாவது BGH போறோம் ஹைபிரிட். கோயம்புத்தூர் பிட்டர்கோட்னா வந்து அது ஒரு அந்த வெரைட்டி வச்சு ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் இப்போ வெளியிருப்பாங்க. MC84 மற்றும் MDU1 ரகங்களை சேர்த்து ஒன்று சேர்த்த கலப்பினம் இது.
காய் வந்து வெள்ளை வெளியே பால் வெள்ளை மாதிரி இருக்கும், விரும்பி சாப்பிடக்கூடிய வசதி இருக்குல்ல, எனக்கு டேஸ்டாவும் இருக்கும், இளம் பச்சையா இருக்கும், 40 நாள் நீங்க எடுக்கலாம். சார் நினைச்சு பார்த்தவே முடியாதுங்க. வயல்ல போட்டா நீங்க வந்து ஒரு ஏக்கர் போட்டா 5 டன் 6 டன் பார்க்க முடியும். என்ன நம்ம சர்வ சாதாரண நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு தான். இதே மாதிரி தான் வெண்ணையும் போடலாம் பாலிஹவுஸ்ல. அது போட்டா நம்ம வந்து பார்த்தா ஒரு 25 டன் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இது ஒரு ஹெக்டேர் கணக்குனா வந்து உங்களுக்கு பாலிஹவுஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 10 டனுங்கிறது பெரிய அமௌண்ட் தான். இந்த மஞ்சள் நறுமணி வராது அதுக்கு, அது முக்கியமான சிறப்பு அதுக்கு. இது வந்து ஒரு வீரிய ஒட்டு ஹைபிரிட். இப்ப கம்பேர் பண்ணி பாக்குறோம், இதெல்லாம் என்னங்க பண்ணலாம், எப்படிங்க கம்பேர் பண்ணா எல்லாமே வேற வேற பயிர்கள் தான், இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு கம்பேரிசன் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஃபிகர் காமிச்சு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, குடமிளகா எவ்வளவு நாள் இருக்கும்னு கேக்குறாங்க, சொல்றாங்க. குடமிளகா 9 மாசம், ஃபர்ஸ்ட் காலம் 9, அதுக்கு அடுத்த காலம் 9, அடுத்த காலம் வெள்ளரி 5 மாசம். இதுதான் கணக்கு, டியூரேஷன் சொல்லக்கூடியதுல மூணைங்க ஒப்பிட்டு பாக்குறோம். அப்ப வந்து பூக்கள் எவ்வளவு நாளைக்கு பூக்கும்? குடமிளகா 3 மாசம், அங்க தக்காளி 2.5, அந்த வெள்ளரி 2 மாசம் தான். அப்புறம் வந்து பயிருக்குள்ள இடைவெளி சொல்றோம், அடர்வு. ஒரு சதுர மீட்டர் எவ்வளவு செடி வைக்கணும்? சராசரியா 2.5 செடி கணக்கு வச்சுக்கிறாங்க. குடமிளகாய்க்கு அவ்வளவுதான், தக்காளிக்கு அதுதான், வெள்ளரிக்கு அதுதான். ஆக ஒரே அளவு தான் செடிகள் வைக்கிறோம். அப்ப பயிர் எண்ணிக்கை வரும்போது அதே தான் இருக்கும் இல்லையா? அப்ப வந்து ஒரு 500 சதுர மீட்டர்ல 1250 செடி இருக்கு எல்லாமே. அதிசயம் பார்த்தாக்கா மகசூல் வேறுபாடு எப்படி இருக்கு பாருங்க. குடமிளகா வந்து ஒரு சதுர மீட்டர்ல 10 கிலோ கிடைக்குது குடமிளகா. அது வந்து தக்காளி வந்து 25 30 கிலோ கிடைக்குது. வெள்ளரிக்காய் 20 25 கிடைக்குது. 25 கிலோ ஒரு மகசூல். அதாவது ஒரு சதுர மீட்டர் கணக்கு பார்ப்போம் எல்லாமே. அப்ப விலையை பாக்குற போது குடமிளகா வந்து ஒரு கிலோவோட ரேட்டு 35 40 ரூபாய். தக்காளி வந்து 8 10. வெள்ளரி வந்து பார்த்தா 10 12. அப்ப கணக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன கணக்கு பார்த்தாக்கா எதுல கூட கிடைக்குது? இதுதான் நம்முடைய கமர்ஷியலான ஒரு அனாலிசிஸ்மோ. அப்ப ஒரு சதுர சென்டிமீட்டர்ல நம்ம வந்து விவசாயம் பண்றதுல வந்து கவனமா செஞ்சாலே எல்லாம் வரும் சொல்லிட்டு இருப்பேன். அடிக்கடி சொல்லுவேன், நான் ஸ்லோகன் மாதிரி சொல்லுவேன். ஒரு சதுர சென்டிமீட்டர் கடவுள் கொடுத்த வரும், அதை பயன்படுத்துங்க சொல்லுவோம். இந்த பாலிக சுத்தியில பார்த்தோம்னா ஒரு சதுர மீட்டர்ல கிடைக்கக்கூடிய அளவு என்னமோ 10 கிலோ 20 கிலோ சொல்றோம். ஆனா விலைன்னு வர்ற பொழுது உச்சக்கட்ட மகசூல் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு கிலோ ஏற ஏற, ஒரு டன் ஏற ஏற அங்க காசு வந்து 10,000 ஏறிட்டே இருக்கும். இதுதான் ஒரு சிறப்பு இருக்கு. அப்ப வந்து ஆவரேஜ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அப்படியே வந்து நம்ம காஸ்ட்டை போட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து செடிகள் வச்சு பார்த்தோம்னாக்கா அந்த பயிர் எண்ணிக்கைக்கு உள்ள செலவு பார்த்தாக்கா தக்காளியுடைய ரேட்டு எங்கேயோ இருக்கும், குடமிளகா ரேட்டு எங்கேயோ இருக்கும். ஏன்னா வெள்ளரி விதை ரேட்டு அதிகமா தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து வருமானம் வந்து கடுமையா இருக்கனால கணக்கு பார்க்க முடியாது. அப்ப வந்து ஒரு குளித்தட்டுல போடணும். முக்கியமா என்னன்னா செடிகள் வளர்க்குற போது தனியெல்லாம் போட முடியாது, ஃபீல்ட்ல அதை செப்பரேட்டா அது கவனமா வச்சு அதை விதிநிறுத்தி எல்லாம் பண்ணி குளித்தட்டுல போட்டு கொண்டு வர்றோம். அப்ப விதை ரொம்ப கம்மியா தேவைப்படும். காஸ்ட்லியான விதைகளை வந்து ஒன்னொன்னையும் வந்து மாணிக்க மாதிரி பயன்படுத்தணும். அதுல வந்து 90 தட்டு குழி இருக்கக்கூடிய குளித்தட்டு சொல்லுவோம். அது விதைத்தட்டு. அதுல வந்து ஒரு செடியை சாகாது. அதான் முக்கியமானது. ஜெர்மினேஷன் வில் பி பெர்ஃபெக்ட். இல்ல குயிக்கா டெவலப் ஆகி குயிக்கா வர்றதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ வந்து எவ்வளவு நாள் கொடுக்கலாமே, விதை விரையும் இல்லையே. அப்ப இந்த புரோட்டேன் சொல்லக்கூடிய இந்த குளித்தட்டு முறைகளை நம்ம வந்து வழக்கமா செய்யறதுக்கு இதுல டெக்னிக்கெல்லாம் புதுசு கிடையாதுங்க. இது வந்து வழக்கமா வந்து எல்லாரும் செய்யறதுதான். விவசாயம் வெளியே செய்யலாம். நாத்து போறவங்க எல்லாம் தனியா வந்து விதையை கொண்டு போய் மண்ணை போடக்கூடாது. ஏன்னா எறும்பு கழிச்சிடும். அது வெங்காயம் பார்த்தா இது வெங்காயம் விலகாயம் போட்டா எண்ணெய் செத்துருக்கும். அது மாதிரி வேகமா எலி சாப்பிட்டு போயிடும் செல்லத்துல. அப்ப புரோட்ரே போடும்போது பாத்தீங்கன்னா பலவித உத்திகள் இருக்கால. அப்ப வந்து ஒரு என்ன பண்ணும், ஒரு குழிக்கு வந்து ஒரு போட போறோம், அது ஷீட்டை வந்து மூடி வச்சு அதை வந்து கூலிங் பண்ற அதோடைய வேறுபுல கலவைகள் எல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி வந்து மண்ணெல்லாம் எடுத்து வச்சு போட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு மக்கிய திரையார் கழிவு தான் அதை பயன்படுத்தணும். அதுக்கு வழக்கமா நர்சரியில உள்ள வெளியில போட்ட அதே தான் செய்ய போறாங்க. அப்ப வந்து மண் கலவையில வந்து நிறைய வந்து தரமானதா இருந்ததுன்னா வந்து அது செடி வந்து சேதாரம் வந்துடும். கலையே இருக்கோ சுத்தமா இருக்கும் மண், அதான் முக்கியமானது. பாத்தீங்கன்னா அந்த குழி உண்டாக்கும் பலகை. அதுக்கு அடுத்து பாருங்க அந்த பலகை, அது வந்து ஒரு ஓட்ட போறதுக்கு ஒரு இது இருக்கு, பலகை இருக்கு. நான் அதை வச்சு ஓட்ட போட்டுக்கலாம்ல, பெர்பரேஷன் சொல்லுவோம். அப்ப வந்து அது குழி வந்து போட்டோம்னா அது விதை போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அது ஒண்ணு வச்சு அடிக்கிறோம். பயன்படுத்தலாம் பாருங்க. அது ஒண்ணு வச்சு அடிக்கி அந்த லேயரை போட்டுருவோம். ஸோ அந்த குழி ஏற்படுத்துறது வந்து ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அந்த விதையை ஒண்ணா போடுறாங்க பாருங்க. இதெல்லாம் ப்ராசஸ், டிஃபரெண்ட் ப்ராசஸ் இன்வால்வ்டு இன் சீட் ப்ரிப்பரேஷன். அதாவது சீட் பெட்டுக்கு ரெடி பண்றாங்க. அதில் நீங்க பார்த்தா தெரிஞ்சதா சார் இல்லை உங்களுக்கு அழகு தெரிஞ்சிருக்கலாருக்குமே. இதுல வந்து டிஸ்கஷன் இல்லை, நீங்க அப்படி பார்த்துட்டே போலாம் வேகமா. அந்த சீட்ஸை வந்து நம்ம வந்து போட்ட உடனே மூடி வச்சிருவோம் கருப்பு வச்சு. இப்போ வந்து பார்த்தா பாலிஹவுஸ் வந்து வெரைட்டிஸ் இருக்குங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அப்போ வந்து காத்து வருது அப்படின்னா காற்றுக்கு சேதம் இல்லாத அளவுக்கு நடுவுல நல்ல ஸ்ட்ராங்கான போல்ஸை கொடுக்கணும். இந்த ஜிஐ பைப் சொல்லக்கூடிய வந்து பலவிதமான கிரேடுகள்ல அந்த இன்ச்சஸை வச்சு அதோடைய மைக்ரான் அந்த அளவுக்கு பாலிஷிட் போடுற மாதிரி இதுக்கு வந்து வெயிட் காஜ் இருக்குங்க. இப்போ நம்ம தோட்டக்கலைத்துறையில வந்து பார்த்தா முந்தியெல்லாம் வந்து எதனாலும் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து அதுக்கும் தரம் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து தான் மானியம் ரிலீஸ் பண்ணுவோம்.
இதுல வந்து ஒரு மானியம் வாங்குற ப்ராசஸ் தனிங்க, பதிவு பண்ணிக்கணும், முன்னாலே அட்வான்ஸா அந்த அப்ளிகேஷன் கொடுக்கணும், அது தோட்டக்கலை அப்ரூவ் பண்ணணும். அது கலெக்டர் சொன்ன அன்னைக்கு கூட சொன்ன போனதை கூட பேசினாங்க. ஸோ கலெக்டர் மற்றும் அந்த இதுல முக்கியமான அலுவலர்கள்லாம் வேளாண் பொறிகள் பார்க்க வருவாங்க, அதை குவாலிட்டி டெஸ்டிங்ல. ஸோ பக்கா வந்து பார்க்க வந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா பாலிகோஸ் தெரிஞ்சு பாருங்க, இதுல வந்து டன்னல் டைப், காத்து உள்ள போயிட்டு வர மாதிரி வச்சிருக்கோம். சில வந்து வெப்பமா இருக்க பகுதியில் காத்து உள்ள போயிட்டு கூல ஆக முடியாது, அந்த மாதிரி. வெள்ளையா இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு வெளிச்சத்துக்காண்டி, பச்சையா இருக்கிறது வெளிச்சத்தை குறைக்கிறதுக்கு. ஸோ ஒன்னொன்னுலயும் ஒரு பயன்பாடு இருக்கிறதுனால அந்த சைடுல ஒரு கம்பு மாதிரி தொங்குது பாருங்க, அதுல காற்று அதிகமா அடிக்கிற போது அதை வந்து ஒரு தடுப்புக்கு மாதிரி இழுத்துக்கலாம், டிராபிக் பண்ணிக்கலாம். அந்த இருக்குல்ல, இது வந்து இந்த மேலுக்கு வந்து ஒரு தண்ணி போறதுக்காக வைக்கிறாங்க. ஸோ இப்போ தரையில வந்து தண்ணி வந்து வெள்ளம் வந்து போயிட்டு எல்லாம் உயிரெடுக்கும். ஆனா பாலிஹவுஸ்ல கிளியர் கட்டா தண்ணி வடிச்சு அதை பூரா கொண்டு போய் ஒருத்தர டேங்க்ல வச்சு நம்முடைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஒரு பண்ணைக்குட்டியே வச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல, அந்த தண்ணி ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ஸோ அது தரமான குவாலிட்டி நம்பர் 1 அந்த தண்ணி. பிஹெச் வந்து அருமையா இருக்கும், நியூட்ரல் வாட்டர் தான். நெக்ஸ்ட் காட்டுங்க. இது வந்து உள்ள ஒரு ரூம் வைக்கிறோம், உள்ள போறதுக்கு. ஏன்னா கால் கழிட்டு போறதுக்கு அது ரூம் ஃப்ரண்டேஜ். ஸோ பாலிஹவுஸ் கண்டாமினேஷன் வரக்கூடாதுனால தனியா ஒரு ரூம் வச்சு அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பண்ணுவாங்க. அது வந்து பாலிஹவுஸ் கொடுக்குற விவசாயிகள் அடுத்த பக்கத்து ஷேர்னு வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த குளித்தெல்லாம் பண்ண அதுதான் போடணும். ஸோ ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷன் வந்து சரி வளர்க்கறதுக்கு தான் பாலிஹவுஸ், இந்த நாத்து வளர்க்கறதுக்கு அந்த ஷேர் நெட் உள்ள மலைகள் போட்டும். இது முக்கியமான பாயிண்ட். விதவிதமான பாலிஹவுஸ் இருக்கு, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ். வெயில் அதிகமா இருந்தா அந்த ஏரேஷன் பண்ண மாதிரி வசிக்கணும், கூலிங்னா கூலிங் பண்ணி வச்சுல. ஸோ இந்த ரொம்ப டைப்லாம் இருக்காதுல்ல, ரொம்ப டைப் இருக்குது. அவர் வந்து இந்த கூலிங் சேம்பர் தனியாக வைக்கிறோம் அதுல. அப்போ வந்து ஒரு லேஅவுட் பார்த்தோம்னாக்கா உள்ள வந்து பசு வேலையை பயன்படுத்திக்கலாம், இன்னும் கூட குறைக்கலாம். அதாவது மேல வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் தடுக்கிறதுக்காண்டி பாலித்தீன் ஷீட் போடுறோம், அல்ட்ரா வயலட் ப்ரொடெக்டட் ரேஸ் போடுறோம். உள்ள வந்து டெம்பரேச்சர் குறைக்கு கூட வந்து நம்ம 50% ஷேடு இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா பயிலுடைய இளமை பருவத்துல அதிகமாக தேவைப்படாது, வளரும் போது அது தேவைப்படும். நம்ம அப்ப போய் ஷீட்டை மாற்ற முடியாது. அப்ப மேல வந்து கொஞ்சம் நிர்வாக அமைப்புல இந்த மாதிரி நிறைய விதவிதமா இருக்கு, ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்காதுல்ல. ஸோ வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம். இல்ல வந்து ஒரு மரத்தை தயார் பண்ணலாம், மரம் வச்சு தயார் பண்ற டெக்னிக் இருக்கு. கொஞ்சம் லோ காஸ்ட் மாதிரி இருக்கும், கொஞ்சம் லைஃப் கம்மியா இருக்கும். அதுக்கு மரத்தை வச்சு தயார் பண்ணலாம். அது வந்து ஒரு உட்டன் டைப். இது வந்து இப்ப நீங்க பாக்குறது உட்டன் டைப்புங்க. இந்த வலையெல்லாம் தொங்க விட்டுருக்காங்களே அதெல்லாம் வந்து டெம்பரேச்சர் குறைக்கிறது தான். மேல வந்து ஒரு குவாலிட்டி லோ குவாலிட்டி சொல்லலாம், கிட்டத்தட்ட கொஞ்சம் காசு கம்மியா வரும் அது மாதிரி. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து பேம்புலாம் இருந்தா எல்லாம் அருமையா அதை வச்சு போட்டுக்கலாம். ஒரு 2 வருஷம் கூட தாங்க. ஏன்னா மழை மண் ஈரம் அதெல்லாம் வரப்போ கொஞ்சம் அப்படியே சேதாரம் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. லைஃப் கம்மியா இருக்குதுக்கலாம். தேவைப்பட்டா இப்போ போல வச்சு மேனேஜ் பண்ண வேண்டியதான், வேற வழி இல்லை. என்ன பண்ணுறது, நான் ஓனா பண்றேன், இதுக்கெல்லாம் பேங்க் தர மாட்டாங்கன்னாக்கா. பேங்க் லோன் இஸ் கிவன் ஃபார் ஒன்லி ப்ராப்பர் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் தான். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்லயும் வந்து மானியம் இதுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்கும். அப்ப உற்பத்தி பண்ணக்கூடிய உத்திகள் நிறைய இருந்தாலும் ஒன்னொன்னையும் கவனமா இருந்தாதான் செய்ய முடியும். அப்ப வந்து இதுல என்ன போடுறாங்க பாருங்க, வெண்டை போடுறாங்க பாருங்க. சில பேர் வந்து மிளகா போடுவாங்க, சில இதுல வந்து தக்காளி போடுவாங்க. ஸோ விதமா இருக்கு. இது பாலிகஸ் போடுறது ஏஜ் ஓல்டு இருந்தாலும் வந்து இட் இஸ் வெரி வேல்யூபிள். ஏன்னா இப்ப வந்து அதிகமாக யாரும் போறது இல்லை. இப்ப இந்த மரத்துல கைவிட்டாங்க, இப்ப காட்டுறதா வச்சுக்கோ உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ நம்ம வந்து என்ன காஸ்ட்லியா இருக்கு, இப்ப மரமே காஸ்ட்லி ஆயிடுச்சு. இப்பெல்லாம் உங்களாம் வந்து ரேட் அடிக்கு. ஸோ வந்து டன் வந்து 6000 ரூபா. ஸோ நம்ம சில விஷயங்களை பார்க்குற போது நமக்கு எளிதாக கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு சேர்த்து தெளிவா ஆளுங்க வச்சு கட்டி பர்ஃபெக்டா நிர்மாணிக்கிற போது நமது பகுதிக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம விதவிதம் தயார் பண்ணுவோம். டன்னல் டைப் சொல்லுவாங்க, சுரங்க அமைப்பு. ஆனா பிளாட் ஆர்ச்சிட்டா மேல வந்து வெறுமனே மட்டமா இருக்கும். ஸோ அந்த டூம் டைப்னு குடம் மாதிரி உள்ளது. இந்த மாதிரி ஒன்னொன்னு ஒரு பேர் இருக்கு, அன்னிவனா பண்ணலாம், லெவல் பண்ணி பண்ணலாம், நம்மளுடைய வெளிச்சத்துக்கு மாதிரி. ஸோ ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு முத்திகளை கண்டுபிடிக்கும் போது நமக்கு அந்த ஷேட் ஹவுஸ் தனியாக வைக்கிறோம். இதை தவிர அந்த இக்ளூ ஐஸ்ல இருக்காங்களா அவங்க அந்த மாதிரி இக்ளூ டைப் இருக்காது. ஸோ ரிட்ஜன் ஃபார்மும் இருக்கு மேல. ஸோ ஒன்னொன்னுக்கு வந்து நம்ம காற்றுக்கு தக்க மாதிரி லைட்டுக்கு தக்க மாதிரி கிராப் இது மாதிரி பிளான் பண்ணலாம். இது தவிர இன்னைக்கு வந்து பார்த்தா ஹைடெக் வந்ததுனால சின்ன அளவுலேயே பாலிகஸ் மாதிரி போகலாம். இப்போ வந்து அலங்கார சாகுபடியில வந்ததுனால இப்போ ஹைடெக் ஆர்னமெண்ட் காரணம் வந்ததுனால வீட்டுக்கிட்டே கூட போட்டு வீட்டுக்குள்ள கூட வச்சு ஆல்சோ மேனேஜ் கார்டன் ஆல்சோ வித் தி சார்ட் ஆஃப் பேக்கேஜஸ் ஆல்சோ. அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் நிறைய பிளான்ஸ் காஸ்ட் பிளான்ஸ் வளர்க்கலாம் உள்ள. ஸோ கண்ட்ரோல் கண்டிஷன் ஒரு ஈஸியா நம்ம வந்து செய்யறதுக்கு நிறைய உத்திகள் இருக்குது. நீங்க ஆட்டோமேஷன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உன்னதமான உத்தியில பிரிசிஷன் ஃபார்மிங் நிறைய சாஃப்ட்வேர் டெவலப் ஆயிருக்கு, நிறைய கார்பரேட்ஸ் வச்சாங்க. இது வந்து டனல் டைப்ல உள்ள ஒரு காத்து வந்து உள்ள வந்து வெளியே போகும். இந்த கொலை பண்ணிட்டு பாருங்க, தண்ணி வந்து வடிகாட்டுறதுக்கு வசதி இருக்காது, தண்ணி வந்து கலெக்ட் பண்ணி டேங்க் வந்துடாது. இது வந்து எல்லாம் பெரிய சைஸ், பிக் சைஸ், 1 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் போடுவாங்க. நிறைய கண்ணில் வந்து ஏக்கருங்களும் போட்டுருக்காங்க சார். நம்ம ஊர்ல வந்து இப்போ எல்லாம் 1 ஏக்கர் போடும்போது அதிகம் வர்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பயப்படுறது இல்லை, எல்லாரும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறது பயப்படுறதா ஒரு முக்கியமான ஒரு பேரியர். அக்ரிகல்ச்சர்ல வந்து ஏன் தோத்து போறவங்கன்னா பாதி பேர் செய்யறது மேலே வேணுமாண்டாமா செய்யணுமா பாதி கேள்வி கேட்டு பாதி டிலே பண்ணி இந்த டெசிஷன் மேக்கிங் வந்து டிலே அண்ட் டைலமானால பாதி பயிர்களுக்கும் நிறைய விஷயங்கள் கடைபிடிக்காமலே விட்டுறாங்க. அப்ப என்ன நீடித்த வேளாண்மையில வந்து அது கொஞ்சம் ரியாக்ஷன் ஆயிருது. அப்ப இந்த மாதிரி உடனே போடலாம், ஃப்ரேம்ஸ் வந்து கிளாஸ் வச்சு போடலாம். ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கால. நெக்ஸ்ட் அப்படி காட்டுங்க. நெக்ஸ்ட் பேருங்க. நெக்ஸ்ட் சன்லைட் அப்படியே ஃபுல்லா உள்ள கொண்டு வரும். மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து ஒரு பாலிஹவுஸ் இது சோலார் ட்ரையர் மாதிரி கூட பேக்கேஜ் தனியாக இருக்கும். அதே டைப் எடுத்துட்டு வரதில்ல, சோலார் ட்ரையருக்கும் யூஸ் பண்ணுவாங்க பேக்கேஜஸ். இதே ஷீட் தான் பயன்படுத்தப்படும். அதுக்கு டெம்பரேச்சர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அது ஃபேன்ஸ் தான் போடுவோம். ஃபேன்ஸ் பெடல்ஸ் அந்த ஒரு கூலிங் பண்றதுக்கு பாகர்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்குவோம். நெக்ஸ்ட்
டிஃப்ரெண்ட் டைப் கேட்ஜெட்லாம் இருக்கு. டெம்பரேச்சர் வாட்ச் பண்ணலாங்க. அது எவ்வளவு இருக்குன்னு டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம். ஹியூமிடிட்டி தேவைப்பட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவரை வந்து வெளியில வந்து அவுட்ஸ் மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒரு ஃபிளாரிகல்ச்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸோட வந்து உள்ள ஒரு இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பிளான்ஸ் வந்து காஸ்ட்லியான பிளான்ஸ் இருக்கு. பாலிஹவுஸ் வந்து முக்கியமாவே கட் ஃபிளவர் கல்டிவேஷன் தான் முக்கியமா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து அதை வந்து பார்த்தா இப்ப எல்லாத்தையும் வந்து வந்துட்டோம். ஏன்னா நம்ம ஊர்ல கட் ஃபிளவர் கொஞ்சம் அதிகமா இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு. ஏன்னா பைபேக்கோட உள்ள ஸ்கீம் எல்லாம். ஸோ கட் ஃபிளவர்ல பார்த்து நிறைய வந்து ஒரு ஜெரிப்ராலாம் நல்ல ப்ராஃபிட்டான கிராப். ஸோ நிறைய வந்து ப்ராஃபிட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அதுல இருந்து ஒரு ரோஸ் வந்து நம்ம ஊர்ல அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். பால்சம் பிளான்ட் இருக்குது பாருங்க நர்சரியில. ஸோ நமக்கு வந்து இந்த மாச போயிட்டு பாக்குற போது கிளியரா இருக்கிறனால பிளான்ட்ஸ் வந்து விரும்பி வாங்குவாங்க. இன்னொன்று வந்து ஆர்னமெண்டல் இல்ல கார்டனிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து பீப்புள் ஆல்வேஸ் சி த பியூட்டி ஆஃப் த கிராப் அண்ட் அதர் திங்ஸ். அதுக்காண்டி பேஷனோட ஈஸ்தட்டிக் வேல்யூனால பிளான்ட்ஸ் வாங்குவாங்க நிறைய பிளான்ட்ஸ். அதனால நோபடி வில் கால்குலேட் த காஸ்ட் ஃபார் இட். அதான் முக்கியமான ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதுல வந்து என்ன பொறுத்தவரைக்கும் உற்பத்தி பண்ணி காய்கறி தக்காளியெல்லாம் போட்டு நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போய் தேடுறத விட இந்த மாதிரி நர்சரிக்கே நம்ம வந்து காஸ்ட்லியான கிராப்ஸை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணாலே அது டிஷ்யூ கல்ச்சர் பிளான்டோடைய அட்டாச்மெண்டோட வந்து செஞ்சாலே அதுவே நல்லா ஹை லெவலில் விவசாயிக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அது ஒரு கான்செப்ட் அதில் இருக்கு. ஓகே சார், நெக்ஸ்ட் அப்படி வந்து பாருங்க கிராப்பிங் ப்ரோக்ராம் வளர்ந்த பிறகு உள்ள கண்டிஷன் காமிக்கும். டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் அதில் இருக்கு. வந்து வடி போயிட்டு இருக்கலாம். நிறைய வெரைட்டி இருக்காது. இது வந்து நர்சரி டைப். நர்சரியில் புரோட்டீன் வளர்ந்து செடிகள் வேறு பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. அதில் கண்ட்ரோல் கண்டிஷன் வளர்த்தாக்கா நிறைய வேர் விடுறதால செடி சூப்பரா இருக்கும். எந்த விதமான சேதாரம் இல்லாம அதோடைய மகசூல் வந்து நம்ம அதிகம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்ப தக்காளி கத்திரிக்காய் எது போட்டாலுமே வந்து அவருடைய ஈல்டு வந்து ஃபெர்டிலைசர் நம்முடைய அந்த வாட்டர் சர்வீஸ் ஃபெர்டிலைசர் சொன்னாலே அது வந்து நம்ம தனியாக மிஷின் இருக்கு. இப்போ நீர்வழி அப்படிங்கிறது முக்கியமான கான்செப்ட். இங்க நம்ம நேரடியாக ஒருத்தர் இங்க போட்டக்கூடாது. ஸோ வந்து ஒரு வாட்டர் சேவிங் பார்த்தாலே பாலியூஸ் போட்டா ஒரு 40 to 50% கிடைக்குது. பயிர் வளர்ச்சி பார்த்தாக்கா கும்முன்னு இருக்குது. அப்ப வந்து அதிகமான சொல்றதுனால கரெக்டா வந்து ஒரு டேங்க் ஃபெர்டிகேஷன் டேங்க் சொல்லக்கூடிய வாட்டர் சால் ஃபெர்டிலைசர் கரைக்கிறதுக்குள்ள டேங்க் ரெடி பண்ணி அதை வந்து பைப்ஸ் கரெக்டா வச்சு மெஷர் பண்ணி அதை வந்து டெய்லி வந்து அதை மானிட்டர் பண்ணி அது கரெக்டா இருக்கா இல்லை பார்த்து வால்வ்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம அந்த அப்ளிகேஷன் பண்ணணும் ஃபெர்டிலைசர். அப்ப ட்ரிப் இரிகேஷன் லே அவுட் எப்படி ஃபீல்ட்ல பண்றோமோ அதே தான் இந்த லே அவுட்டுக்கும் சேஞ்சஸ் கிடையாது. அதே ஃபெர்டிகேஷன் பேக்கேஜ் பண்ண போறோம். ஆனா வந்து லோடு வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணி மெஷர்டு குவான்டிட்டி growth phase அண்ட் மெச்சூர் பேசுவோம். அப்போ வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் கிராப் வந்து பார்த்துட்டு அதோடைய ரூட் ஜோன்ல மட்டும்தான் தண்ணி கொடுப்போம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் பேக்கேஜஸ் ப்ரிசிஷன் ஃபார்ம் சொல்லக்கூடிய கான்செப்ட்ல என்ன அளவு தண்ணி வேணும் அதை மட்டும் தான் பயன்படுத்த போறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா தண்ணி விரையுமே ஆகாது. அதை வச்சாலும் சேவ் பண்றோம் தண்ணியை. அப்போ பயிர் வளர்ந்த பிறகு பார்த்தா இந்த மாதிரி பிரமாதமா இருக்கும். நிச்சயமா வந்து சில குறைகள்லாம் கிளம்பும். பாலியூஸ் தரல போறப்போ சில குறைகளை கிளம்பும். அதுக்கு அப்போ அது மேனுவல் மெத்தட்ல வீடிங் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு போய் நம்ம வந்து ரொம்ப இது பண்ண வேண்டியிருக்காது. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் எல்லா பயிரோடையும் வரும். நெல் கூட புல் வரும் சொல்ற மாதிரி பாலிகவசதி கலைகள் உண்டு. நாம் கலைகளை மேனுவலா எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப வந்து சில பயிர் வளர்த்த பிறகு அது சப்போர்ட் கொடுக்கணும். இப்ப தக்காளி வந்து சின்னதுல இப்படிதான் இருக்கும் யங் ஏஜ்ல. அடுத்து பாத்தீங்கன்னா வளர்ந்த உடனே இந்த மாதிரி அதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன்ல காமிக்கிறாங்க. அப்ப இது முக்கியமான ஒரு இதுங்க. என்னன்னு கேட்டா ஜிஐன்னு சொல்லக்கூடிய பைப் போட்டோம்னா அந்த காலத்துல வந்து 7 ரூபா வந்துச்சு. இப்ப ரேட் கூட தான் இருக்கும். ஏன்னா வந்து 700 இருந்து 200 சொன்னாங்க. ஒரு 5 years பேக் உள்ள டேட்டா தான். ஆனா லைஃப் வந்து பார்த்தா 5 வருஷம் வச்சுக்கலாம். ஒரு பாலியோஸ காசை எவ்வளவு கொடுத்து போட்டாலும் அதை கரெக்டா பராமரிச்சிட்டோம்னா 15 வருஷம் ஒரு பாலியூஸ் போட்டுக்கலாம்னா எங்கேயோ போய் நம்மளுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லெஸ் ரிட்டர்ன் ஹைன்னு தான் அப்படி மீனிங் வரணும். அப்ப வந்து இதுல வந்து அலுமினியம் கோட்டிங் பண்ணி அதை நம்ம தேவைப்படுத்த கூட ஒரு மெயின்டைன் பண்ணிட்டோம்னாக்கா அது வந்து இன்க்ரீஸ் லைஃப் ஆஃப் தட். ஏன்னா கண்ட்ரோல் கழிச்சு வர்றதுனால வெயில் அதிகம் போட்டுட்டு ஹியூமிடிட்டி அதிகம் பண்றதுனால சில பைப்புகள் சில இதுல வந்து எங்கேயாச்சும் வந்து குவாலிட்டி சரி இல்லாம இருந்தா பைப் வந்து டேமேஜ் வாய்ப்பு இருக்கு. அது ஒரு முக்கியமான பைப் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதை அப்ப மைல்டு ஸ்டீல்ல போட்டோம்னா கம்மியா வரும். அப்ப ஜி இல்லாம வெறும் போட்டோம்னா 550 ரூபாயில இருந்து போடலாம்னு இருக்காங்க. இது வந்து பார்த்தா ஒரு ஸ்கொயர் மீட்டர் ரேட் சொல்றாங்க. எல்லாமே ஒரு மீட்டர் ஸ்கொயர் ரேட் 700 ரூபாங்கிறது. அப்ப வந்து ஒரு பாலிகோஸ் 1000 ஸ்கொயர் மீட்டர்னா 7 லட்சம் 8 லட்சம் இந்த மாதிரி கணக்கு. ஸோ பேசிக்கலா பார்த்தா நம்ம வந்து 15 ஒரு பாலிகோஸுக்கு 10 lakhs எஸ்டிமேட்டுங்க. கவர்மெண்ட் பேங்க் எல்லாமே கிவ் ஃபார் 10 lakhs கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம 7லயும் போடலாம் 8லயும் போடலாம். பட் மனசு வச்சு ஒழுங்கமா கரெக்டா போட்டோம்னா அது 15 வருஷம் வச்சுக்கோ. இதுல ஜிஇல போட்டாங்க. அப்ப வந்து நம்ம 10 years சொல்றாங்க. கொஞ்சம் குவாலிட்டி இருக்கும். அதை வந்து எது அடிக்கலாம், பெயிண்ட் அடிச்சுக்கலாம், அலுமினியம் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி சில இதுல அலுமினியம் பெயிண்ட் மாதிரி சில்வர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அது ஒரு சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு நெக்ஸ்ட் வந்து இந்த டாப் ஃப்ளோர் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மெட்டீரியல்ஸ் முக்கியமானது. சன்லைட் வந்து வரக்கூடாதுன்னு சொல்ற போது அந்த லேயர்ஸ் சொல்லும். கிரீன் ஹவுஸ் வந்து நிறைய விதம் பிரிக்கிறோம். விதம் பிரிக்கிற பேர்களை அது வந்து பார்த்தா ஒன்னொன்னு வந்து ஒரு பேர்னா பயன்பாடு வச்சு ஒரு பண்ணுவோம். சில ஊர்ல வெயில குறைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். சில ஊர்ல வெப்பத்தை அதிகமாக பயன்படுத்தும். ஸோ பாலிகோஸுடைய அமைப்புல வந்து விதம் பிரிக்கலாம் கேட்டகரிஸ்ல. இது வந்து பார்த்தா அது லோ காஸ்ட்லயும் பண்ணலாம், ஹை காஸ்ட்லயும் பண்ணலாம். அந்த முதல்ல காட்சி உடன் ஸ்ட்ரக்சர் அது. அப்போ வந்து ஷேடுக்கே பயன்படுத்துவோம் சில பாலிகோஸ் எல்லாம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த பொருளை வந்து பாதுகாப்பு பண்ணி கிளாஸை வச்சு பயன்படுத்திக்கலாம். ஆனால் கிளாஸ் வச்சு ஸ்ட்ராங்கா வைக்கணும். கிளாஸ் இதாகாம பாத்துக்கணும். அவர் பாலிகார்பனேட் ஷீட் பயன்படுத்திக்கலாம், கோர்கேட்டட் ஷீட் சொல்லி ஷீட் பயன்படுத்தலாம். ஸோ ஷேட் நெட் வந்து பார்த்தா 5% மாதிரி ரைட் இருப்பாருங்க பிக்சர்ல. அது வந்து 5% மாதிரி அந்த ஷீட் ஒர்க் கவரேஜ் ஆகும். ஸோ இது வந்து வெரைட்டிஸ்
டாப் குறைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். அப்ப அதை வச்சு பார்த்தா ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அதையும் போடலாம், தப்பு கிடையாது, காஸ்ட்லியா இருக்கும். கிளாஸ் கிளேசிங் வந்து கவரிங் மெட்டீரியல் வந்து ஒரு விதவிதமா இருக்கு. ஃபைபர் கிளாஸ், ரீஎன்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக் பயன்படுத்தலாம் மேல போடுறதுக்கு. அதுலயும் வந்து பார்த்தா பிளேன் ஷீட் போடலாம், கார்கெட் ஷீட் போடலாம். இந்த மாதிரி கேட்டகரி இருக்கு. பிளாஸ்டிக் ஃபிலிம் பார்த்தா அது 3 டைப் இருக்கு. இந்த அல்ட்ராவயலட் ரேஸ் வரக்கூடாதுனாக்கா அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி லோ டென்சிட்டி பாலித்தீன் இருக்கு. அல்ட்ராவயலட் ஸ்டெபிலைஸ்டு தனியா ஃபில்ம் இருக்கு, அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்த டைம் வந்து சில்பாலன் டைப் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணுவாங்க, அந்த சில்பாலன் ஷீட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம், வெர்மி கம்போஸ்ட் பயன்படுத்துவோம், அதை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் வந்து மூணாவது நெட் ஹவுஸ் வருது. ஸோ இது எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் ஃபார் இந்த டாப் ப்ரூஃப் தான். அப்ப நிர்மாணிக்கிறதுக்கூடிய செலவுகள் பார்த்தாக்கா நிச்சயமா வந்து அந்த காஸ்ட் அதுதான் இருக்கு. லேபர் ஃபோர்ஸ் கரெக்டாக மேல கம்பியில மேல ஏறி வரக்கூடிய அருமையான ஹார்ட் ஒர்க்கிங் லேபர்ஸ் இருக்கணும். அதான் முக்கியமானது சார். முன்னாடி காட்டுங்களா, ஒரு பையன் சின்ன பையன் ஏறி இருப்பான் கம்பியில. கம்பி மெல்லிசான கம்பி, அது ப்ரீவியஸ் காட்டுங்க பாருங்க, நல்லா பாருங்க. சின்ன அளவுல ஒரு ஒல்லியான பையனை கூட்டு போடுங்க. இந்த பாலிகேஷன் முக்கியமான மேனேஜ்மெண்ட் என்ன, நிர்வாகிக்கிறவங்க ஒரு பெரிய டீம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கி 50% வாங்கிக்குவாங்க. ஆல்சோ டூ இட் இன் 1 week or 10 days. பட் இதெல்லாம் வந்து ஃபிளெக்சிபிலிட்டா வந்து அவங்க கரெக்டாக ஆலோசிச்சிருப்பாங்க. சில பேர் எக்ஸ்பர்ட்டோட வருவாங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் பார்த்து கரெக்டாக ரெடி பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த எக்ஸ்பர்ட் யாரும் பார்த்து கொடுக்கறது பெரிய சேலஞ்ச் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் லைக் டெக்னிக்கல் ஒர்க் ஆஃப் பில்டிங் ஹவுஸ் தான். நம்ம எப்படி இன்ஜினியர் குவாலிட்டி தான் வீடுகளுக்கு அந்த மாதிரி தான் முக்கியமானது. அதாவது வந்து யாருமே நம்ம வந்து பிளேம் பண்ண முடியும் ஆஃப்டர் மேக்கிங் புவர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இம்ப்ராப்பர் கேர் ஃபார் த ப்ரிப்பரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் காட்டுங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் மீட்டர்ஸுங்க. அதாவது டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண சொல்றோம். இப்போ நிறைய ஆட்டோமேஷன் வந்தாச்சுங்க. இப்பெல்லாம் வந்து உரம்லாம் வந்து அடுத்து போற கிடையாது, டேங்க் பாட்டு அப்படி எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா. எல்லாம் ஆட்டோமேஷன் வந்தாச்சு, டே சாஃப்ட்வேர் வந்தாச்சு. நாங்கள் கூட உங்களுக்கு வந்து இதில் கூட ஒரு சேட் பாக்ஸ்ல வந்து லிங்க் பண்றோம். ஒரு கம்பெனி இன்வால்வ் இன் பாலிகோஸ் டோட்டல் ஆட்டோமேஷன் அவங்க இது. ஸோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண போறோம், ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ண போறோம், அதை வாட்ச் பண்றோம். இன்க்ரீஸ் ஆச்சு, டிக்ரீஸ் ஆச்சு. ஃபெர்டிலைசர் ஆல்சோ வி ஆர் மானிட்டரிங் த்ரூ த கேட்ஜெட்ஸ். அப்போ வந்து அப்ளை பண்றோம், விண்டு ப்ரொடெக்ஷன் பண்ணணும். சில இடத்துல அதுக்கு கார்கெட்டட் ஷீட்ஸ். நெக்ஸ்ட் காட்டுங்க. நெக்ஸ்ட் அந்த ஒரு ஷீட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ண பாருங்க. சைடில் அப்புறம் பைப் லைன் பாருங்க, எல்லாம் பைப் வந்து தண்ணி வந்து வடிகால் வசதி எல்லாம் வசதி பக்காவா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலிஹவுஸ்க்கு வந்து இது வந்து ஸ்கிரீனுக்கு உள்ளார உள்ள ஒரு இன்னர் ஸ்ட்ரக்சர் டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு ஒரு அனதர் அட்டெம்ப்ட். விண்டோ வெலாசிட்டி குறைச்சிக்கலாம். இது வந்து ஒரு ப்ரொடெக்டர் உள்ள வச்சு தண்ணி வந்து சப்போஸ் சால்ட்டா இருக்கு, சம் பிஹெச் இதா இருக்குன்னா we have to make a use of RO units that also can be invested. ஏன்னா இப்ப நிறைய பாலிஹவுஸ் அது மாதிரி சேலஞ்ச் வந்து தண்ணி கம்மியா போய் அவங்க பாலிஹவுஸ் க்ளோஸ் பண்ற மாதிரி ஆகி போகுது. ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எல்லாமே இன்வெஸ்ட் முதலே பண்ணிடணுங்க. எலக்ட்ரிசிட்டி சப்ளை பவர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாத்தையும் கரெக்டா ஃபேனிங் பக்கா வச்சிடணும். பின்னால வாங்கிக்கலாம், தேவைப்பட்ட வாங்கிக்கலாம், எதுவுமே இல்லை பாலிஹவுஸ்ல. அப்ப இனிஷியல் காஸ்ட் தான் இதுல வந்து கொஞ்சம் ஹையா இருக்க மாதிரி இருக்கும். மேல பாத்தீங்கன்னா ஹியூமிடிஃபையர் டெம்பரேச்சர் மார்ச் பண்றதுக்கு தனியா வந்து இருக்கு, கேட்ஜெட்ஸ் இருக்குது. தொங்கோட்டுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் பாக்குறது டிவைஸ் தான் அது. ஸோ நம்ம வந்து ஹியூமிடிட்டி இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கும் அது நம்ம டிவைஸ் இருக்குது. ஃபாகர் ஆல்சோ இஸ் அவைலபிள். இப்போ வந்து ஒரு நெக்ஸ்ட் சார் ஆர்கானிக் மேட்டர் பொறுப்பா இருக்கு, மண்ணு பக்காவா இருக்கு பாருங்க. ஸோ இதுல முக்கியமானது என்னன்னா பாலிஹவுஸ்ல நம்ம உள்ளுக்குள்ள நிறைய சாயில் மூலமா கட்டாமினேஷன் வரக்கூடாதுங்கிற முக்கியமான பிரின்சிபிள்ல நம்ம கேர்ஃபுல்லா குவாலிட்டியான இன்புட் தான் பயன்படுத்தணும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கானிக் மெண்ட் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் காட்டுங்க. அது வந்து அந்த சாயில் இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பங்கு மணல், 2 பங்கு மண்புழு உரம், தொழு உரம், வந்து ஒரு பங்கு செம்மண் சொல்லுவோம் இல்லைங்களா. இதுதான் மிக்சர், வேற ஒன்றும் கிடையாது, சிம்பிளான மேட்டர் தான். ஆனா வந்து எல்லாம் தரமா இருக்கும். அதுல வந்து நம்ம எந்த விதமான ஆல்டர்னேட்டிவ் மணல் கிடைக்கல ரோட்டு பண்ண போட்டக்கூடாது. ஏன்னா இனர்ட் பண்ணி வெரி டேஞ்சரஸ். அல்ல ஆர்கானிக் டெவலப் ஆக முடியாது. அப்ப ஆர்கானிக் கண்டென்ட் இல்லை அப்படின்னா நிச்சயமா தரையில போடக்கூடிய இது அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. குவாலிட்டி வில் பி வெரி புவர். அப்போ வந்து we have to add the enrichment for the soil through the அசோஸ்பர் லிக்யூடு இந்த மாதிரிலாம் போட்டு வந்து we have to give the crop. அப்ப டெலிவரி சிஸ்டத்தை வந்து பக்கா முன்னாலே ரெடி பண்ணி நம்ம அந்த மாதிரி மண்ணை ரெடி பண்ண போது, ஏன்னா பாலிஹவுஸ் மேல போட்ட பிறகு உள்ள வண்டி போக முடியாது. இது பாருங்க, ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டிராக்டர் வச்சு they are making the soil application. அது லெவல் பண்றது, அது அத தண்ணி கட்டுறது. ஸோ முக்கியமா வந்து என்ன பண்ணோம்னா சாயில்ல வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குங்க. தண்ணியை கட்டி அதை வந்து ஷீட்டை போட்டு மூடி வச்சா சன்லைட்ல அருமையா வந்து அது ஜேர்ம்ஸ் எல்லாம் அழிச்சிருது. ஸோ சாயில் போர்ன் ஃபங்கஸ் அண்ட் ஆல் தி பாக்டீரியா அண்ட் ஹார்ம்ஃபுல் creatures on the earth and the soil can be killed by a process called soil solarization. சூரிய ஒளியை பயன்படுத்தி மண்ணை சூடாக்கி கிருமிகளை அழிக்கும் புத்தி. இப்ப இதுல வந்து தண்ணியை வந்து வச்சிருக்கிறோம், கட்டி லேசா கட்டிட்டோம், ஒரு சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு ஃபில்ம் வச்சிருக்கோம், ஷீட்டை போட்டோம், ஏற்கனவே உள்ள அடுப்பு மாதிரி இருக்கும், சும்மா நெருப்பு மாதிரி தண்ணி கொதிச்சிடும். அப்ப தண்ணியுடைய வெப்பநிலையை வந்து கூட்டி அந்த இயற்கையா உள்ள சன்லைட்டை வச்சே பயன்படுத்தி நம்ம மண்ணை வந்து பதப்படுத்தலாம். இதுதான் அந்த பேக்கேஜ். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தண்ணி முதல்ல ஃபர்ஸ்ட் ஓப்பன் லேண்ட்ல தண்ணி கட்டுவாங்க, தண்ணி விட்டுட்டு முக்கியமானது என்னன்னா வெப்பமான ஒரு காத்து, வெப்பமான ஒரு பொருள் வந்து நல்லா வந்து அதை அப்படியே தண்ணியில அதை அடுப்புல வச்ச மாதிரி மண் இருக்க போது 30 அரை மணி நேரம் ஷீட்டை போட்டு விட்டு 1/2 மணி நேரம் போட்டாலே அந்த சன்லைட்ல அவ்வளவு அவிஞ்சிரும். சப்போஸ்
கொஞ்சம் ஒன்று ரெண்டு இருக்குது அப்படின்னு பயம் இருந்ததுனாக்கா அதுகளை அழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், கேசியஸ் ஏஜென்ட்ஸ் வச்சுட்டோம். அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனாக்கா கேசியஸ் ஏஜென்ட்னாக்கா அந்த மீத்தைல் புரோமைடு ஒரு ஒரு இது இருக்கு, 600 கிராம் பயன்படுத்தும் ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு. அதே மாதிரி வந்து ஃபார்மாலிட்டிகேட், ஏற்கனவே வந்து ஜூ எல்லாம் வச்சிருப்பாங்க, சில இதெல்லாம் பிளான்ஸ் உயிரெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, சில ஜுவாலஜிக்கல் இதெல்லாம் வச்சிருப்பாங்க, இந்த மியூசியம் வச்சிருப்பாங்க. அது ஃபார்மாலிட்டிகேட் முக்கியமான ஒரு பொருள். இது வந்து பார்த்தா நம்ம பாலிஹவுஸ்ல மிகவும் முக்கியமா பயன்படுத்துற ஒரு பயன்படும் பொருள் வந்து ஃபார்மாலிட்டிகைட். அது என்ன பண்ணும், ஃபார்மாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் தான் அது. ஸோ ஒரு 100 ஸ்கொயர் மீட்டருக்கு 7.5 லிட்டர் பயன்படுத்தணும். அதே மாதிரி அது கிடைக்கலையா, இதான் ஒண்ணுதான் பயன்படுத்தலாம். இல்ல குளோரோபிக்ரின் ஒண்ணு இருக்கு, அது வந்து ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கு ஒரு 3.5 cc பயன்படுத்தணும். இது தவிர இன்னொன்று வாப்பம்னு ஒன்று இருக்குது, அதையும் பயன்படுத்தலாம். அது வந்து பார்த்தா 0.7 கிலோகிராம் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாப்பம் பயன்படுத்தலாம். VAPAM அது பேருங்க. இதே மாதிரி டேசம் மட்டும் ஒன்று இருக்குது. ஸோ டேசம் இஸ் ஆல்சோ அனதர் இது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா தே கிரியேட் ஏ கிளைமேட் ஐடியல் ஃபார் த அதர் கிராப் growth and they kill all the germs and harmful pathogenic organisms inside the soil. இதுக்கு நிச்சயமா வேற எந்த இதுலயுமே செய்ய முடியாது, நம்ம இந்த கிராப் செய்ய மாட்டோம். பிகாஸ் இட் இஸ் கண்ட்ரோல் கண்டிஷன், வி கண்ட்ரோல் த பஞ்சபூதங்கள் இன்சைட் த பாலிகல்ஸ். அது முக்கியமானது. அப்ப வந்து டெசோமேட்டுங்கிறது ஒரு 40 கிராம் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு பயன்படுத்துறோம். இதெல்லாம் வந்து அவருடைய பொருட்கள். அப்புறம் வந்து ஒரு கரெக்டா தண்ணி எல்லாம் பண்ணி அதை வந்து திரும்ப வந்து என்ன பண்ணி அப்ளை பண்ண பிறகு இந்த ஷீட்டை போட்டுருக்காங்க, இதான் பாலித்தீன் ஷீட்டை போட்டு முடிக்கிறாங்க பாருங்க. அடிக்கிற வெயில் அது சும்மா ஜகஜக எல்லாம் இதாகி கிருமிகளை செத்து போய் மண் வந்து கிட்டத்தட்ட டோட்டலி ஸ்டெரலைஸ்டு சாயில் மாதிரி ஆயிரும். இந்த ஒரு பதப்படுத்தக்கூடிய உத்தி தான் பாலிஹவுஸ்க்கு சிறப்பாக உன்னதமான மகசூல் எடுக்கிறதுக்கு ஒத்தாசையா இருக்குது. இதுல நோ காம்ப்ரமைஸ், எந்த விதமான உத்திகளையும் விட்டு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், இல்லாம இருந்தா என்னன்னு போக முடியாது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் கவுண்டட். அது விதை அழகா வந்து சின்ன பூச்சி சாப்பிட்டு போயிடும். என்ன காஸ்ட்லியான விதை, அதனால நம்ம கவனமா இருக்க வேண்டியது இந்த தயாரிப்பு, நிலம் தயாரிப்புல கவனமா இருக்கணும். அப்ப என்ன செய்யறோம்னு பார்த்தா இந்த உத்திகளை கடைபிடிக்கல வந்து அந்த ஷீட்டை போட்டு மூடணும், சூடாக்க விட்டோம். சூடாக்க உடனே பார்த்தா ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு நல்லா ஹாட்டா அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சா, சாயில் ஆக்சுவலி ப்ரொடெக்டட் அண்ட் பிரிவென்டட் ஃப்ரம் ஆல் த கண்டாமினேஷன் சோர்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் சார். அப்புறம் சுத்தப்படுத்தியாச்சு. வந்து தண்ணி ஊற்றணும், திரும்ப வாஷ் பண்றோம். ஏன்னா கெமிக்கல் போட்டுக்கோங்க, ஃபார்மாலிட்டி போட்டுக்கோங்க இல்லையா. ஸோ வி ஹேவ் டு வாஷ் த சாயில். அதுக்கு அழகா தண்ணியை கட்டி அதை வந்து ட்ரைன் அவுட் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் வேலைகள், லீச்சிங் வேலை சொல்லுங்க. ஏற்கனவே வந்து ஜிப்ஸாலாம் போட்டுக்கிறதா டெக்னாலஜி இருக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் ஃபீல்டு போடுவோம், கலர் மண்ணுக்கெல்லாம் பயன்படுத்தி டெக்னாலஜி இருக்குது, இல்லை யாரும் செய்யல. ஆனா இது இந்த இடத்துல கம்பல்சரி. சாயில் கேனாட் பி ஜஸ்ட் லைக் டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு. அப்ப மண் வளத்தை வந்து பராமரிக்கணும், வைக்கணும், போகணும் அப்படிங்கிற போது முதல்ல அதில் இருக்கக்கூடிய தீய சக்தி அழைப்பிட்டு அப்புறம் நன்மை செய்து மட்டும் பயன்படுத்தலாம் இந்த ஒரு பாலித்தீன் உள்ள ஹைடெக், இந்த ஒரு பாலிகோஸ் ஹைடெக். அப்ப தண்ணி கட்டுற போது நம்ம வந்து என்ன பண்றோம், தண்ணி கட்டிட்டு அந்த நம்ம தெளிச்சோம் இல்லையா ஃபார்மாலிட்டிகைடு, அதை விட கரைச்சி வெளியே அனுப்பணும். அப்போ வந்து வி மேக் த சாயில் நார்மல் ஃப்ரம் த கண்டாமினேஷன் சோர்சஸ் அண்ட் ஆல்சோ த ஃபங்கிசைடு ஆர் த மெட்டீரியல் வி அப்ளைட். அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆரம்பிக்கிறாங்க பெட்டிங், பெட் ப்ரிப்பரேஷன் தான் நெக்ஸ்ட். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா காய விட்டுட்டு மண்ணை அவர் வந்து அதை வந்து தண்ணி கட்டி சுத்தப்படுத்தணும். அந்த எல்லாமே இந்த ப்ராசஸ் இதெல்லாம் வந்து மண் அப்புறம் வந்து பெட் ரெடி பண்ணி தான் அந்த சாயில் பெட் வந்து அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா வந்து ஒரு பயிருக்கு தக்க மாதிரி கேப் போட்டு அந்த என்ன கிராப் போறோமோ அதுக்கு மாதிரி ஸ்பேசிங் விட்டுறணும். நல்லா டேப் வச்சு மெஷர் பண்ணி பக்கா ரெடி பண்ணணும். இது வந்து லெவலிங் இஸ் ஏ மஸ்ட் ஃபார் எவரி கிராப் அப்படிங்கிற போது அந்த பாலிஹவுஸ்ல வந்து உரம் போடுற போது தண்ணி வீணாகாம உரம் கரெக்டா இருக்கிறதுக்கு அதோடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்காவா ரெடி பண்ணணும். ஓகே, இந்த மண்ணை வந்து சுத்தப்படுத்துற பிறகு வந்து பெட் போட்ட பிறகு அந்த லெவலிங் பண்றது பிறகு பார்த்தா பளிச்சுன்னு இருக்கும் ஃபீல்டு. பார்த்தா நெக்ஸ்ட் போங்க சார். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். அதாவது உரம் பெட்டிக்கு வந்து வடிகால்சி பண்றோம், முதல்ல வடிகால்சி பண்ணி அப்புறம் பெட்டை போடுவோம். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் தண்ணி தேங்க கூடாது, இது முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்டு பாத்தி அமைக்கிறது தான், இதுக்கு பேர் மேட்டு பாத்தி அமைத்தல். ஸோ ஒரு பெட்டு போடுறது எதுக்கு, வெல் ட்ரெயின்டு கண்டிஷனுக்காக தான். அப்ப வந்து தண்ணி வடிக்கிறதுக்கு வந்து பாத்தி மேடா போடுற போது எந்த விதமான டேஞ்சர் இல்லாம சீட்ஸுக்கு ஏரேஷன் கிடைச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். வாட்டர் அக்குமுலேஷன் வில் நாட் பி தேர் இந்த பாலிஹவுஸ். மேல இருந்து மழை பெஞ்சாலும் வராம ஷீட்டை போட்டு தடுத்துக்கிறோம், பூமியிலேயே லெவலிங் பண்ணி பக்காவா அதோடைய கிளைமேட் கண்டிஷனை ஃபேவரபிள் ஆக்குறோம். பார்த்தா அப்புறம் ஏங்க வராது பயிர். நெக்ஸ்ட் பாருங்க, சும்மா தலைன்னு வந்துடும். அப்போ வந்து பயிர் வளரும் பொழுது அதற்கு ஏற்ற சாதனங்களாக மேல இருந்து அதை இறுக்கி பிடிக்கிற சில நைலான் கயிறுகளை கட்டணும். இந்த குடமிளகு காய்ச்சி இருக்கிற ஒரு வளர்ந்த செடியுடைய ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஹைட்டுக்கு இருப்பாங்க, செடி தரையில இருந்தாக்கா முட்டிகளோ வராது தரையில இருந்தாக்கா. ஸோ குடமிளகா வந்து பார்த்தா வெயிட் உள்ள ஒரு இதுதான். அப்ப நமக்கு வந்து ஒரு மகசூல் பாக்குற போது நம்ம வந்து எதையுமே வந்து ஒரு உழைப்புக்கு தகுந்த வருமானம் இல்லைங்களா. கேப்சிகத்துல என்ன ஆகுதுன்னா சிறப்பு வந்து அதுல வந்து ஒரு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்காது. சில பேர் கலருக்காக விரும்புவாங்க, சில பேர் அது ஷேப்புக்காக விரும்புவாங்க.
அந்த ஹோட்டல்லாம் போனா ஸ்டார் ஹோட்டல் போனாக்கா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலட்ஸ் அப்படியே படமும் நம்ம அப்படியே சாப்பிடலாம், உரைக்கவே உரைக்காது. அவ்வளவு அருமையான டிஷ்யூ போர்ஷன் இருக்கும், உடம்பு அவ்வளவு நல்லது. வைட்டமின் சி பெஸ்ட் சோர்ஸ், டைரக்ட்லி வி கேன் டேக். அப்போ வந்து கார மிளகா குடமிளகான்னு வந்து பார்த்தா ஊசி மிளகா வச்சு நம்ம ஊர்ல ஊறுகாய் போட்டு வந்து மோர் உரப்பாங்க, அது வேற வெரைட்டி தான். இது வந்து வரைக்காது. அப்போ வந்து சாலட் மாதிரியே பயன்படுத்துறதுக்கு ஸ்பெஷாலிட்டி, அதாவது கேப்சிகம் பெரிய பேர்ல டெவலப் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் காட்டுங்க. அது வந்து பார்த்தா அந்த ஃப்ரூட் ஷேப்புக்கு ரேட் இருக்கு ஆச்சுங்களா. அதோடைய எரிப்பு சக்தி, மகசூல், தரம், இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கனால இந்த வெரைட்டி செலெக்ஷன் வந்து நம்ம பண்றோம். அப்ப நல்லா இருக்கணும், ஒரு செய்து போட்டோம் குடமிளகா போட்டா வரணும்னாக்கா ஜெர்மினேஷன் வந்து 24 to 25 டிகிரி வேணும். சீட் ஜெர்மினேஷன் போது டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது. வளர்ந்த பிறகு 22 to 21 வரைக்கும் இருக்கணும். டே அண்ட் நைட் வந்து டெம்பரேச்சர் இருக்கணும். சன்லைட் பக்காவா இருக்கணும், ஃபுல்லா இருக்கணும். அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து 700 ppm இருக்கணும். இது என்ன பியூட்டின்னு கேட்டாக்கா, ஒரு பையனும் சுவாசிக்குது, அப்ப வெளியே விடுது கார்பன் டை ஆக்சைடு, அப்ப வெளியே எழுப்பணும். அப்ப வென்டிலேஷன் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங் ஆல்சோ இன் அடிஷன் டு த சன்லைட் கெட்டிங் அண்ட் த விண்ட் வெலாசிட்டி மேனேஜ்மெண்ட் இன்சைட் ஆல்சோ. அப்ப வெளிச்சத்துக்கு வந்து சன்லைட் சில லைட் கூட போடலாம், தப்பு கிடையாது. யூ கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் த இன்டென்சிட்டி டிபெண்டிங் அப்பான் தி கிராப்பிங் ப்ரோக்ராம். சன்லைட் வந்து உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கணும் இந்த கிராப். எல்லா கிராப் ஒரே கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் காட்டுங்க சார். அந்த ஷேப்புக்கு தக்க மாதிரி ஒரு டிமாண்டு, கலருக்கு ஒரு டிமாண்டு, அப்புறம் சைஸ் நீளமா இருக்கா, அப்புறம் பெல் பெப்பருங்கிறான் சார். பெப்பருங்கிறான், அது போய் ஏர் பெப்பர், ஆனா பெப்பர் மாதிரிலாம் இருக்காது. பெப்பர் பிளான்ட் வந்து இட் இஸ் ஸ்மால், இட்ஸ் வெரி பிக். பெல் பெப்பர் பேர் அருமையான பேரு. ஸோ வெரைட்டிஸ் ஆர் வெரி மச் அட்ராக்டிங் பீப்புள் ஃபார் வெரைட்டிஸ் ஆஃப் கன்சம்ஷன். அப்ப மார்க்கெல்லாம் வந்தா உடனே விவரம் தெரிஞ்சு வாங்கிடுவாங்க, டக்கு போயிடுவாங்க. அது விலைலாம் வந்து சொல்றதா விலை. ஓகே, இந்த ஷேப்புக்கே ஒரு ரேட் இருக்கு மார்க்கெட்ல. அப்ப அந்த கொஞ்சம் சின்னதா இருக்கணுமா சில பேர், பச்சை மிளகா குடமிளகா சின்ன டைப்பு, அது பிளஷிங் சொல்றாங்க. அப்புறம் எல்லோ கலருக்கு இருக்கு, வயலட் கலர் இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ ஒரு கலர்லயும் ஒரு விதமான நிறங்கள் இருக்கு, அதுக்கே ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் தி பீப்புள். சாக்லேட் கலர் இருக்குது, இதே மிளகா தான், ஒரே குடமிளகா தான். ஸோ இப்ப மிளகாய் இத்தனை வகைகளான்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம வெரைட்டி ஒன்று மாறுது. அப்ப டிமாண்டிங் த பாலிகோஸ் ஓனர் டு கிவ் வெரைட்டி இஸ் பாசிபிள் ஹியர். நீங்க என்ன ரெண்டு போட்டு தருவீங்களா, எனக்கு அது எல்லாம் வேணுங்க, என் ரெண்டு எல்லாம் ஒன்று கேட்கலாம் அவங்க. ஸோ நம்மளும் பிளான் பண்ணி செய்யலாம். ஸோ வயலட் ஆல்சோ வெரி அட்ராக்டிவ் தான். அப்போ வந்து இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து அட்ராக்ஷனோட வைக்கிறது போது நல்ல வேலை இருக்கும். அதுக்கு இந்த பெட், ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இந்த பெட் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. வி கேன் சீ தி பெட். ஸோ இட் வில் பி ஜஸ்ட் வெரி பெர்ஃபெக்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் வந்து அந்த பிளான்டிங் பண்ண போறோம். அது குடமிளகாய் வந்து நம்ம போடுறோம்னு வச்சீங்கன்னாக்கா, அந்த வந்து ஒரு பெட் வந்து நமக்கு வந்து ஒரு மேல வந்து 90 சென்டிமீட்டரு, பாதைக்கு வந்து ஒரு 50 சென்டிமீட்டரு, ஹைட் வந்து ஒரு 40 சென்டிமீட்டர் போட்டு செடிக்கு செடி வந்து நம்ம 40 சென்டிமீட்டர் கேப் போடணும். அப்ப வரிசை வந்து 50 சென்டிமீட்டர் கேப். இதுதான் அவருடைய பாலிஹவுஸ் உடைய ஸ்பேசிங். அப்ப நெக்ஸ்ட் வந்து குடமிளகாய் பிளான்டிங் பண்ணிட்டீங்க. அது வந்து ஒரு பேக்கேஜ் பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு டெக்னாலஜி ஸ்பெஷல். இது செலக்டிவா இருக்கும். நுனியை கிள்றது முக்கியமானது இல்ல, வளர்ச்சிக்கு கிள்றது அடுத்தது. அப்புறம் வந்து வளர்ந்தவரை பயிரை சப்போர்ட் பண்ணது முக்கியமானது. நாலாவது வந்து அதே காய்களை ஷேப் பண்ணுது. என்ன சார் இது ஒண்ணுமே புரியலையே, நுனியை ஏன் கிள்ளணும், சும்மா இருக்க முடியாம செடி வளர்ந்துட்டு முட்டை வேண்டியது பேசாம, இதான் நம்ம எல்லாம் பண்றோம். இந்த கவாத்துக்கிற டெக்னாலஜி செய்யறதுனால மேமர தோப்பு எல்லாமே பாதி கூட கொடுக்கல மகசூல். இது முக்கியமான ஒரு சேலஞ்ச் அவுட் சைடு. பாலிஹவுஸ் இல்லாத இடங்கள்ல போறாமே இந்த மாதிரி சில நிறைய உத்திகள் கடைபிடிக்கிறதுக்கு இருந்துமே செய்யல. அப்ப வந்து குடமிளகாய்க்கு வந்து இந்த செஞ்சா தான் காசே பார்க்க முடியும். அப்ப பாருங்க, அருமையான ஒரு தொழில்நுட்பம் இது. இங்கிலீஷ்ல டாப்பிங் சொல்லுவாங்க. அப்ப கிளைய வந்து பிரிச்சு விடணும். ஒண்ணு வளரத கட் பண்ணா 2ஆ கிளை விடுது. அதுக்கு வந்து சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு அது பிளான்ட்டுக்கு. யங் ஏஜ் அப்படி செய்யும் அது. அப்ப அது செய்யறாங்க. நெக்ஸ்ட் அந்த பாருங்க, சார்ட் பாருங்க, அதுல எப்படி கிள்ளாங்க பாருங்க. ஒரு இலை கிள்ளிட்டாக இப்படி இருக்கும் பிளான்ட், இந்த மாதிரி இருக்கும் பார்த்தாக்கா, மொட்டையா இருக்க மாதிரி தெரியும். அடுத்து விட்டீங்கன்னா பாத்தியில வச்சு பார்த்தாக்கா அடுத்து காட்டுங்க. நெக்ஸ்ட் சார்ட். ஸோ யூ கேன் சி த க்ரோன் அப். ஸோ 2 டைப், 2 விடலாம் 4 விடலாம். ஸோ 2 கிளை 4 கிளை இந்த மாதிரி கணக்கு வருது. ஓகேங்களா, இது பிரான்ச்சஸ் சொல்றது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னாக்கா, கிளை விட்ட உடனே பார்த்தா நிறைய வந்துருது. அப்போ வந்து 2 கிளை முறை அப்படிங்கிறோம் ஒரு இது, இன்னும் 4 கிளை முறைங்கிறோம். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு அதை வெரைட்டி தக்க மாதிரி டெக்னாலஜி. ஸோ இந்த டாப்பிங் இஸ் இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி ஃபார் திஸ் கிராப். எல்லாத்துக்கும் வராது, முக்கியமான பாயிண்ட். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கிராப் வளர பார்த்தா அவ்வளவு பிரமாதமா இருக்கும், ஃபுல் பிளஷ்ஷா இருக்கும். இந்த வந்து பாருங்க ட்ரெல்லிஸ், அதாவது ஒரு சின்ன கயிறு வச்சோ கம்பு வச்சோ கட்டி அந்த செடியை வளர்த்த டெக்னாலஜி பேர் ட்ரெல்லிங்ஸ் அப்படிம்பாங்க. ட்ரெல்லிஸ் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ். மேலே கட்டி கயிறு வச்சு கட்டிப்பாங்க, குட்டியா கயிறு வச்சு தூக்குவாங்க அதை. அப்போ வந்து செடி சாயாது, எல்லாம் செம வெயிட்டா இருக்கும் செடி, ஒரு செடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஷீட் வந்து தரையில வந்து முக்கியமா கவனிக்கணும். பாலித்தீன் ஷீட் மல்ச்சிங் ஆல்சோ இஸ் ரெக்யர்மெண்ட் இன் த ரூட் ஜோன். அது முக்கியமானது இல்லை. ஸோ பாலிஹவுஸ்ல வந்து நம்ம வந்து தரையிலையும் கவர் பண்ணிக்கிறோம், வாட்டரையும் ட்ரிப்ல கொடுத்துக்கிறோம்,
எந்த விதமான களையும் வர்றதில்ல, எந்த விதமான மண்ணுல கிருமி வர்றதில்ல, நோய் வர்றதில்ல. அப்ப என்ன இருக்கும் அங்க? வெரி ஐடியல். ஆனா இந்த மாதிரி செஞ்சாலுமே பிகாஸ் ஆஃப் சம் ஆஃப் த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் இன்சைடு can say it is because of the hot weather, we can expect some of the sucking pest, சார்வஞ்சி பூச்சிகள்ல மைட்ஸ், த்ரிப்ஸ், இந்த மாதிரி சில தொந்தரவு பண்ணக்கூடிய பூச்சிகள் வெளியில் இருப்பதை விட இங்கு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இலைய பாருங்களேன், கப் ஷேப்ல இருக்கு பாருங்க, சில இதெல்லாம் டேமேஜ் காட்டு பாருங்க, பூச்சி பாருங்க பாருங்க குட்டி குட்டியா. So we can see the leaf also having பக்கரிங் நம்ம காட்டுன்னு சொல்லுவாங்களே, மேல் நோக்கி இருக்கும், கீழ் நோக்கி கப் மாதிரி இருக்கும். சோ இந்த சார்வஞ்சி பூச்சிகளுடைய சேதாரங்கள் பொதுவாக பாலிஹவுஸ்ல இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு என்ன சார் பண்றது? கண்டிப்பாக பாதுகாப்பு பண்ணி தான் ஆகணும். அப்ப அங்கதான் ஆர்கானிக் மெத்தட்ஸ்ல நீம் கேக் எக்ஸ்ட்ராக்ட் அப்ளை பண்றது வெரி ஃபேண்டாஸ்டிக் டெக்னிக். we can also make the enrichment of the immunity buildingல நம்ம பயன்படுத்துறதுக்கு பஞ்சகவியா பயன்படுத்துறது அவசியமா யூஸ் ஆகும். வேறு வளர்ச்சிக்கு அசோஸ்பர் லிக்விட் பயன்படுத்துறது. சோ இதுல பாலிஹவுஸ் வரைக்கும் அனைத்து விதமான உத்திகளையும் கட்டாயம் பண்ணணும். அப்ப கயிறு வச்சு கட்டுறாங்க, கயிறு வச்சு கட்டி பார்த்து ரெடி பண்றாங்க, எல்லாம் சயின்டிஸ்ட் பாருங்க, பழைய ஆளுங்க. அப்ப பாக்கிறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும்போது நமக்கு கல்டிவேஷன் பிராக்டிஸ்ல நம்ம எதையுமே விட முடியாது. பிளானிங் இஸ் ஆல்சோ மஸ்ட். இருக்கமா ஒரு உறுதியா கட்டி மெயினான கம்புல குட்டி சப்போர்ட் வச்சு அது சரி ஏத்தி விடுவாங்க. சோ இதை ட்ரைனிங் சொல்லுவாங்க, பயிரை வளர்த்து ஏத்தி விடுறது. இது சின்ன இருந்து செய்யணும் கரெக்டா, ஒன்னொன்னே கட்டி ஒண்ணுதான் வேலையாக. சோ இது தக்காளி கூட கட்டுவாங்க மதுக்கரை பக்கம் வெளியில. சோ வளர்ந்த பாத்திகளை பாக்குற போது இந்த மாதிரி டபுள் லேயர் சோயிங் பண்றது இருக்குது. அப்ப லேயர் எங்க கட்டிக்கலாம் பாருங்க, கரெக்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். சின்னதா இருக்கும்போது மெல்லிஸ் கிளையா இருக்கும், வளர்ந்த போது இந்த அளவுக்கு திக்னஸ் ஆயிரும். அதோடைய சத்து எல்லாம் கொடுக்கறது நல்லா பக்காவா சரி இருக்கும். அந்த கயிறு கட்டுறாங்க பாருங்க. நெக்ஸ்ட் இதுவே பயிர் தாங்கி சொல்றாங்க தமிழ்ல. பயிர் தாங்கில அந்த சப்போர்ட் ட்ரைனிங் மாதிரி இழுத்து வச்சுக்கிறது. அப்ப காய் மகசூல் பார்த்தோம்னாக்கா கேப்சிகம் உடைய ஈல்டு பார்த்தா 60 டன் 70 டன்ங்கிறோம், ஒரு ஹெக்டேர் கணக்குல சொல்றோம். அப்ப அதோடைய பச்சை காயின்னு பார்த்தாக்க ஒரு 100 டன் வரைக்கும் கிடைக்குது. ஸோ கலர் கேப்சிகம் கம்மியா கிடைக்கும், கிரீன் மட்டும் போட்டா 100 கிடைக்குது. பட் எது கிடைக்குது மார்க்கெட்ல அதை தானே பார்க்கணும். நம்மளை வரைக்கும் எதை வித்தா காசு கிடைக்கும் அதை போட்டுக்க வேண்டியதான், ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் பேக்கேஜஸ் ஆர் சேம் இல்லைங்களா? அப்ப இதே மாதிரி தான் அடுத்த பாலிஹவுஸ் வெள்ளரி எல்லாம் ஒரே போட்டு போறாங்க. யாரு வெள்ளரி சாப்பிட்றா? ஆக நாம சாப்பிடறது இல்ல, எக்ஸ்போர்ட் பண்றாங்க, வச்சு டப்பாவோட கொடுத்துறாங்க கேரளாக்காரங்க, இந்த டப்பால போடுங்கன்னு சொல்லி அவங்களே பிராண்டிங் பண்ணி விற்கிறாங்க, அவங்களே அனுப்புறாங்க. ஹெலிகாப்டர்ல போற மாதிரி நிறைய பிளைட்ல டெய்லி காலைல ஒன்று சாயந்தரம் போயிட்டு இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுது? ஜெர்கின் ஒரு வெள்ளரி போட்டாங்க, அது ஒரு ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சு. அடுத்த இப்ப லேட்டஸ்டா நம்ம பயன்படுத்துறது எல்லாமே லோக்கலுக்கு பயன்படுத்தலாம். ஸோ ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்கிறதுனால, ஈல்டு அவுட்புட் ரேஷியோ அதிகமா இருக்கிறதுனால மெஜாரிட்டி ஆஃப் பாலிஹவுஸ் பீப்புள் இனிஷியலா போட்ட காசு எடுக்கிறதுக்காண்டி வெள்ளரியை போடுறாங்க. நீங்க வளர்ந்த செடி பாருங்க, இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் கேர் அண்ட் அட்டென்ஷன் தான். கொஞ்சம் கவனிக்காம விட்டாக்கா போட்டு தாய்க்கிறோம். சார்வஞ்சி பூச்சிக்கலாம் கவனமா இருக்கணும். அதுல கிராப்பிங் குரோத்ல ஆல் தி பேசஸ் வி ஷுட் அட்டெண்ட். இன்னும் சொல்ல போனா இதுல 24/7 தான் கணக்கு மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல. நம்ம எந்த ஒரு பண்ணைகள் எல்லாம் நம்ம ஊருக்கு போனா அதுக்கெல்லாம் வரலாம், இதுக்கெல்லாம் நம்ம போனா ஆள் போட்டு போகணும், டியூட்டிஸா போடணும். அது தொழில்நுட்ப ஆலோசனை கொடுக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டுடைய விசிட்டையும் நம்ம பண்ணிக்கிட்டு பக்கா பண்ணோம்னா நம்ம ஆண்டுதோறும் நிலையான கட்டுக்கட்டான வருமானத்துக்கு வேற வாய்ப்பே கிடையாது பாலிஹவுஸ் தவிர. அப்போ வெள்ளரி போறதுக்கு சில விஷயங்களா இருக்கு, பத்து ரகங்கள் நிறைய இருக்குது. அது நம்ம என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுக்கு ஒரு மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது. அப்போ அந்த வெரைட்டிஸ் பேர் பார்த்தா விதவிதமா இருக்கு. பிரியான்னு சொல்றோம், கியான்ங்கிறாங்க, சதீஷ்ங்கிறாங்க, ஹாசன்ங்கிறாங்க, மாலினிங்கிறாங்க, பேரனசெட்ங்கிறாங்க, இது வெரைட்டிஸ் நேம். அப்ப இதுக்கு என்ன பேக்கேஜ் இருக்குன்னா அதே ஒரு ஸ்பேசிங் எல்லாம் காமனா வரப்போகுது, அதே நம்பர் ஆஃப் பிளான்ஸ் பேர் இதெல்லாம் சேம் வரும். ஆனா பிளான்டிங் டைம் இது முக்கியமான பாயிண்ட். ஃபெர்டிலைசர் பேக்கேஜ் இதுல என்ன ஒரு கொடுமையான சில பேக்கேஜஸ் பாலினேஷனுக்கு உதவி பண்ணி ஆகணும். மற்ற கிராஃபிக் இல்லாத ஒரு பிரச்சனை. சூரியகாந்தி வெளியே பண்ணிட்டு இருப்பான், துணி வச்சு வாங்க பெரிய டெக்னாலஜி கொடுப்போம், சீட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி சன்ஃபிளவர் இருக்கலாம். ஸோ இதுல வகலச்சேர்க்கை கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஸோ தெராசமா பம்புள் பீலாம் விற்கிறாங்க, வெளிநாட்டு விற்கிறாங்க, இம்போர்ட் பண்ணி சில விடுறாங்க. ஸோ நம்ம ப்ரொஃபஷனலா செய்யற போது அதுக்கு பக்காவா கவாத்து பண்ணணும். அது தவிர மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பெஸ்ட் டிஷ் உள்ள இருக்குது. நிச்சயமா அது ஒரு பேக்கேஜ் ஆல்சோ முக்கியமான டெக்னிக். ஸோ இதெல்லாம் ஒரு பேக்கேஜ் அடிக்கிறாங்க. ஏன்னா இது ஒண்ணுமே ஒரு அதாவது வெள்ளரி பத்தி தான் தனியா இருக்கலாம் கிளாஸ், அது வேற கதை. நம்ம ஜஸ்ட் ஹைலைட்டிங் தி ஒன்லி டெக்னிக் பாயிண்ட்ஸ். ஸோ மார்க்கெட்ல யாருக்கு என்ன வேணும்னு தெரியாம பாலிஹவுஸ்ல பயிரை போட்டக்கூடாது, முக்கியமான தத்துவம் இல்லைங்களா? அப்ப நம்ம டிப்பிங் இதுல பார்த்த பாலிஹவுஸ்ல நம்ம மிளகாய்க்கு ஒரு மாதிரி பார்த்தோம், இதுக்கு வேற மாதிரி பாக்குறோம். இது வளர்ந்தோடனே நுனியை கட் பண்ணி விடணும். ஒரு நெல்லி மரம் வேகம் வளர்ந்துட்டே போனா நுனியை கட் பண்ணா காய்க்க ஆரம்பிக்கும். நாவல் மரம் அப்படித்தான், ஒரு 25-30 கட் பண்ணணும். இந்த கட் பண்ணாலே பூக்க ஆரம்பிச்சு காய்க்க ஆரம்பிச்சு. நிறைய மரம் காய்க்காம இருக்கும், பிகாஸ் வளர்ச்சி அதிகமாயிட்டே சில இன்டர்மீடியட் குரோத் மழை பேர். அப்ப நெக்ஸ்ட் அறுவடை சேர்த்து பார்த்தாக்கா நட்ட உடனே ஒரு 50 நாளே அறுவடை வருது. என்ன இவ்வளவு குயிக்கா வருமானம் வருது, அப்போ போடலாமே அதை அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்ம ஆர்வம் வரலாம்.
வாரத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி அறுவடைங்க. காசு அன்றாட வருமானம், தினந்தோறும் வருமானம், 4 பாலிகை வச்சு டெய்லி காசு பார்க்கலாம். சோ இதை விட உங்களுக்கு கேஷ் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்கும் போது? சோ செடிக்கு வந்து 1/2 கிலோ 1.5 கிலோ வரைக்கும் கிடைக்குது. அப்ப 100 சேர்ந்தா என்ன ஆச்சு பாருங்க. சாதாரண ஒரு 2 டன் மட்டும் எடுக்கலாம் ஒரு பாலிகோஸ்ல, வேற வீக் ஹார்வெஸ்ட்ல. அது வந்து ஒரு செடிக்கு 8 கிலோ 10 கிலோ கிடைக்குது. ஒரு கணக்கு வச்சிருக்கேன். எல்லாம் குத்து மதிப்பான கணக்கு கூடவே வரும். சில செடி கூட வரும், சில கம்மியா கொடுக்கும். இது எல்லாமே வந்து ஃபிகர்ஸ் ஆர் ஒன்லி டு என்கரேஜ் அண்ட் ஃபார் ப்ரொடக்ஷன். இதெல்லாம் மினிமம் தான் ஃபிகர்ஸ், கூட தான் கொடுக்கல, அளவா தான் கொடுக்குறாங்க. டெக்னிக்கல் பீப்புள் எல்லாமே தி கிவ் கரெக்ட் ஆவரேஜ் ஆஃப் த பீப்புள். ரிசர்ச் ஓரியன்டட், இதெல்லாம் தீன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதை பொய் கொடுத்துல வேலை கிடையாது. ஏன்னா நீங்க அப்படி நினைச்சு கூட யாருமே ஏன்னா ஹை எக்ஸைட் பண்றாங்க. நோ, இட் இஸ் வெரி ஹை ப்ரிசிஷன் பேக்கேஜ். அப்ப வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம், நைட்டு பாக்குறோம், கிரேட்ஸ் வேண்டி இருக்குது, மூவ் பண்றது வெஹிக்கிள் தேவைப்படுது. நமக்கு வந்து தோட்டக்கலைச்சல் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வேன் சொல்லி ரெஃபர் வேன் ஸ்கீமே இருக்கு. சோ நம்ம வந்து எத்தனை அளவுல வாங்கினாலும் சரிங்க, அதுக்கு செம்ம அருமையான உதவிகள் இருக்கு. எங்கெல்லாம் கொண்டு போகலாம், நம்ம தப்பு கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்சு நாங்க குடும்பத்தில் வேலை பார்த்த போது ஒரு விவசாயி கொடுத்தா இங்கேருந்து ஊட்டி கொண்டு போன காய்கறிகள் அங்கேருந்து இங்க கொண்டு. அவர் வந்து ஒரு லோக்கல் உள்ள மார்க்கெட்ல அக்ரிகேட்டர் மாதிரி வந்தாரு. சோ எத்தனை உதவிகள் இருந்தாலும் தோட்டக்கலைச்சல் வந்து இலவசமா கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில திட்டம் நிறையவே இருக்குது. அந்த குழுவுக்குள்ள நிறைய உதவி கிடைக்குது. அப்ப இந்த வந்து பயிர் இடைவெளி பாக்குறோம். தக்காளிக்கு வந்து அடுத்த பார்க்குறோம் பேக்கேஜ் வர கொஞ்சம் இதே மாதிரி பெட்டு தான், கிட்டத்தட்ட வந்து அதே கான்சன்ட்ரேஷன் தான் பண்ண போறோம். இது வந்து வித்தியாசம் கிடையாது தக்காளிக்கு. ஸோ தக்காளியில உள்ள பேக்கேஜ் வித்தியாசம். இதுல கிராப் ஒழுங்குபடுத்துறது, பயிரை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறது, ஸோ அது வேண்டாத இலை கட் பண்றது, ஃப்ரூட்ஸ் வந்து எங்க அந்த சேர்ந்து கட் பண்ணி விட்டுறணும், கொஞ்சம் கழிச்சு விடணும். இதுல டிப்பிங் பண்ணி இருக்குது. அப்புறம் பாலினேஷன் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அது ஹார்வெஸ்ட் பயங்கர மேனேஜ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த கிராப்ல வந்து என்ன செய்யணும் பாருங்கல்ல. ஸோ ஒன்னொன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் விட்டாக்க சைட்ல சூட்டு வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சக்கர்ஸ் அடுத்தது. ஸோ இது எசென்சியல் ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரூனிங்ல வந்து ஒரு பயிரை ஸ்ட்ராங் ஆக்கி விட்டு ஒரு தண்டை வச்சு சப்போர்ட் பண்ணி குண்டாக்கு தண்டை வச்சு நம்ம பயிரை உறுதியாக்கலாம், பயிர் தாங்கியில சேர்க்கலாம். அப்ப கீழே இருந்து மேல அடுத்து போயிருங்க, அடுத்த பக்கம் இருக்கும் சாட்டேன். இந்த பயிர் தாங்கி வச்சு கட்டுறது, அப்பதான் பயிர் உறுதி பண்ணும். ஸோ செடி சாஞ்சிடக்கூடாது, நின்று காய்க்கணும், ஜெயிக்கணும். அதான் பேக்கேஜ். அப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து வலது பிறகு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. சும்மா அப்படியே ஸ்ட்ராங்கா ஒரு ஆழமான மாதிரி காடுகள் மாதிரி வளர்ந்துருக்கும். அதான் பாலிகோஸ்ல கொத்து கொத்தா சடசரியா எங்க பார்த்தாலும் காய்ச்சி தொங்குறது ஒரு அற்புதமான காட்சி. நெக்ஸ்ட்டுங்க, அதே வந்து ஒரு சப்போர்ட்ல இருக்குது. பழங்கள் தேவையில்லைன்னா 3 தான் 2 1 எடுத்துடலாம், தேவையில்லைனாக்கா சைஸ் வந்து உங்களுக்கு பெருசா இருக்குது. இந்த மாதிரி சில பேக்கேஜ் பேனர் பேக்கேஜஸ். அவர் வந்து இந்த பூ தாங்கி என்ன பூ வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு வைக்கிறோம். அது வந்து ஃபிளவர்ஸ் வந்து கீழே விழாம அது வந்து வீக்கா இருக்குன்னா ஸ்ட்ரென்த் அது கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் வருது. டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ பூ தாங்கிறதுக்கு வைக்கிறோம், பூ எடுக்க வச்சு பாக்குறோம். சின்ன கிளிப் மாதிரி போடுறதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய இருக்கு பாலிகோஸ்ல, சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்ப வந்து ஹார்வெஸ்ட் பண்ற பிறகு பார்த்தா தக்காளிக்கு என்னன்னு கேட்டா 60 நாள் ஹார்வெஸ்ட் ஆகுது. ஒன் டே விட்டு ஒரு பண்ணலாம். ஒரு சதுர மீட்டருக்கே வந்து 15 டன்னு. அதாவது 500 ஸ்கொயர் மீட்டருக்குன்னா வந்து 15 போடுறாங்க. ரொம்ப கம்மியான ஃபிகர் இது. டிபெண்டிங் அப்பான் த ஃபெர்டிலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில், ஈவன் 1000 ஸ்கொயர் ஃபீட்ல we can have 150 tons. லேட்டஸ்ட் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு இன்னைக்கு. அப்போ வந்து இதுதான் சார் நம்முடைய பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் ரிகார்டிங் த பாலிகோசஸ். இப்போ வந்து ஒரு மலை மாதிரி போயாச்சு கதை. இல்ல நமக்கு என்ன வேண்டியது அப்படின்னா, இது நம்ம ஊர் வருமா வராதா கேள்வியே இல்லை. எல்லா இடத்துலயும் போடலாம். தண்ணி இல்ல, மண்ணுல பேச்சுவார்த்தை கிடையாது. தரமான தண்ணி இருக்கணும் ஆனாக்கா, இல்லைன்னா வந்து ஆர்வம் போட்டுக்கலாம். ஸோ எந்த ஒரு பேராமீட்டர் ஆஃப் பேரியர்ஸ் ஆஃப் த கிராப்பிங் ப்ரோக்ராம் இருந்தாலும் அதை நீக்குவதற்கு ஹைடெக் என்ற உத்திகள் இருக்கிறதுனால நம்ம வந்து ஈவன் காட்டுல கூட சுடுகாட்டை கூட போடலாம் சார் பாலிகோஸை. உங்களுடைய திட்டங்கள் கரெக்டா போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உற்பத்தி உத்திகளை மட்டும் கரெக்டா செஞ்சுட்டா போதும். ஃபெர்டிலைசர்ஸ் சொல்லக்கூடிய வந்து கரெக்டா வந்து அந்த நீரில் கரையும் உரங்கள் அவைகளை பயன்படுத்தணும். அதுல தரம் 1 தான் பயன்படுத்தணும். முக்கியமான பாயிண்ட் தரம் 1ங்கிறது வந்து எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அது காம்போசிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா ஒரு தனியார் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி பிளஸ் மொத்தம் என்ன பண்ணிடுறாங்கன்னா டெவலப் ஆல் டைப்ஸ் ஆட்டோமேஷன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னொன்னையும் பாதுகாப்பு பண்றதுக்கு சில டிவைஸ் வச்சுட்டு வென்டிலேஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, கூலிங் பண்றதையும் கண்ட்ரோல் பண்றாங்க, ஹீட்டிங் கண்ட்ரோல் பண்றாங்க, இது தேவை வந்து ஒரு ஹியூமிடிஃபிகேஷன் பண்றது கண்ட்ரோல் பண்றாங்க, லைட்டிங் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் ஆட்டோமேஷன் மாதிரி வச்சு. ஸோ என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இவ்வளவு ஹைடெக் வந்தனால இப்போ வந்து ஒரு குளோபலாவே வந்து ப்ரிசிஷன் ஃபார்மிங் கான்செப்ட் இன்னைக்கு நிறைய ஃபார்ம்ஸ் டெவலப் ஆகிட்டு வருது. ப்ரிசிஷன் ஃபார்மிங் ஃபார்ம்ஸ் ஆர் டெவலப்டு பேஸ்ட் அப்பான் பேக்கேஜஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். அப்ப நமக்கு வந்து ஒரு ஹைடெக் அப்படின்னு வந்தா இது ஹைடெக் செய்யற போது நமக்கு என்னென்ன வருது, இடர்பாடு வருது? ஒண்ணுமே கிடையாது. நம்ம காசே இல்லை, உற்பத்திக்கு மனசு வந்து உழைச்சா போதும். நீங்க நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வர்றாங்க. நாங்க வேலை பார்த்த ஊர்களை கூட நான் கிராஜுவேட்ஸ் எல்லாம் வந்து இறங்கியிருக்காங்கல்ல. ஸோ வி கிவன் சப்போர்ட் ஆல்சோ ஃபார் தேர் ஓன் ஹார்வெஸ்ட் அண்ட் அது ஈல்ட் பாராமீட்டர்ஸ். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா இது வந்து ஒரு வெள்ளரிக்கா வந்து லோக்கல் மார்க்கெட்லயே வந்து நிறைய கன்சம்ஷன் பண்றாங்க. ஈவன் இந்த டாஸ்க் மார்க்கெட் மாதிரி ஹோட்டல்ல வாங்கி வைக்கிறான்னு சொல்லி அவர் வந்து அந்த ஃபார்மர் அவர் அங்க கொண்டு கொடுத்து கூட he made the money out of that. அப்ப அந்த பாலிகோஸ் போடுறதுல நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணக்கூடிய சில விஷயங்கள்ல ஒரு பயிருக்கு ஒன்று இருக்கிறதுனால முதல்ல பயிரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, யாரு வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிறது,
அதையும் தாண்டி மிக முக்கியமானது அந்த உரங்களை முன்னாலே வாங்கி வச்சுக்கிறது. இது ஆட்டோமேட்டிக் இருக்கனால டெப்ரிகேஷன் போடக்கூடிய அதே மைக்ரோ இரிகேஷன் பேக்கேஜ் வந்தா கூட ஒரு பயிருக்கு ஒரு ஷெடியூல் இருக்குது. அந்த ஷெடியூல் பயன்படுத்தணும். இந்த ஷெடியூல் ஆஃப் பிராக்டிஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சார்ட்டே இருக்கும். அப்போ பையருங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த சைஸ்ல வேணுங்கிறாங்க. ரோஜா எடுத்துட்டு வச்சுங்களேன், இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு ஹைட் இருக்கணும், இவ்வளவு திக்னஸ் இருக்கணும். இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தே காட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் பர்ச்சேஸ். இதனால நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டிங்கிறது நினைக்கவே முடியாது இந்த பாலியோஸ் டெவலப்மெண்ட்ல ப்ரிப்பரேஷன்ல. பட் இட் இஸ் பாசிபிள். எந்த இடத்துலயுமே நமக்கு தடையில்லாத ஒரு வருமானத்துக்கு பாலியோஸ் மாதிரி ஒரு புத்தி இது வரைக்கும் வரல. அப்ப இது என்ன நடக்குது, இல்ல வரக்கூடிய ஒரு சூரிய ஒளியை சற்று தடுத்து நிறுத்தி, காற்றினாலும் வெள்ளத்தினாலும் மற்றபடி வந்து ஒரு புயல்னாலையும் வந்து அந்த நிலப்பரப்பு பெரிய அளவுல உள்ளது வந்து பாதுகாப்பு பண்ண முடியாத இடத்துல ஒரு குறுகிய பரப்புல மட்டும் பாதுகாப்பு பண்ணி அது உள்ள அந்த கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி பண்ணக்கூடிய பத்திரமா வெளியே அனுப்பிட்டு அது கூட பயிர் வளர்ச்சிக்கு ஏற்ற டிரான்ஸ்பிரேஷன் உள்ள கிளைமேட் கண்டிஷன் உண்டாக்கிட்டு வெயில் தேவைப்படுற போது வெயிலுக்குள்ள இதையும் வச்சுட்டு பிஹெச் கரெக்டா மண்ணில் உள்ளதை பராமரிச்சு வெளியில உள்ள அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் எடுத்துக்கிட்டு கணக்கெடுத்துட்டு ஒரு பாதுகாப்பா வந்து பயிரை வளர்ச்சிக்கு கொண்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து கிடைக்கிறது கட்டுக்கட்டா காசு தான். நிச்சயமா சந்தேகமே இல்லை. செலவுன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து கட்ஃபிளவர் உத்திகள்ல நிறைய ரோஸுக்கு, ஆர்கிட், ஜெரிப்ரா இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கிறதுனால, ஆன்சரியம் டிமாண்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் வர்றாங்க. அப்ப முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு கேட்டா, எந்த இடத்துல போனாலும் பிஹெச் எல்லாம் பேசுவாங்க. அப்ப என்னங்க பிஹெச் அப்படின்னா, சாலினிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி சாயில் ஆல்சோ. ஆனா ஒரு கிராப்புக்குமே சில ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. இந்த பிஹெச் வர்றேன்னு அப்போ பார்த்தா மரங்களுக்கு பார்த்தா கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. தென்னமரம் நிற்கும், காய்க்கவே காய்க்காது உப்பு மண்ணில் போட்டீங்கன்னாக்கா. தயவு செஞ்சு உப்பு மண்ணில் தென்னமரம் போடக்கூடாது. அப்ப பிஹெச் தாங்குமான்னு பாத்துங்க. அப்ப அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். இல்ல பிஹெச் மாத்த முயற்சி பண்ணுங்க. பிஹெச் மாத்த ஒரு 40 வச்சு தான் ஆர்கானிக் மைன் அடிஷன் சிம்பிளா. அப்ப ஒரு பயிருக்குமே வந்து பிஹெச் வந்து ஸ்பெசிஃபிக்கா போட்டுக்கிறோம். அப்ப வந்து குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பயிருக்கு இருக்கு. பீட்ரூட்டுக்கு வந்து பார்த்தாக்கா உப்பு மண்ணில் வருது சில இடத்துல. இருந்தாலும் அதுக்கு ஐடியல் பிஹெச் போகுது, அதோடைய மகசூல் அதிகமா இருக்கும். ஸோ நிறைய கிராப்ஸ்க்கு வந்து ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்ல வந்து பார்த்தா பிஹெச் வந்து 6.6, மேங்கோக்கெல்லாம் பார்த்தா 6.6, 7 வரைக்கும் தாங்கும். என்ன ஆனா இது வந்து இந்த கிரேப்ஸுக்கு வந்து 6. ஸோ பனானாக்கு வந்து 5.5, என்ன வெங்காயத்துக்கு வந்து 6.2, பீட்ரூட் வந்து 6.7 வரைக்கும் தாங்கும். ஸோ காலிஃபிளவர் ஆல்சோ தாங்குது. என்ன ஒரு இதுன்னா உப்பு மண்ணா இருந்தாக்கா நிச்சயம் போட முடியாது. உப்பு தண்ணி இருந்தா கொஞ்சம் சமாளிக்கலாம். இது முக்கியமான ரகசியம். அப்ப உப்பு மண் என்ன பண்ணலாம், விட்டு போயிருந்தா கடை வித்துடலாமா? அதான் அவசியம் இல்லை. அழகா இருக்கு க்ரோ பேக்கு. ஸோ க்ரோ பேக் ஊத்தி இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த இதுலையும் இங்க பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு வந்து எந்த இடத்தையுமே நம்ம வேஸ்ட் லேண்டு வீணா பண்ணு சொல்லவே கூடாது. அந்த நிலைமையை மாற்றலாம். இன்னைக்கு ஹைடெக் வந்ததுனால செய்ய முடியும். சாயில் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட் நம்ம ஓப்பன் லேண்ட்ல பண்ணக்கூடிய அனைத்து விதமான பேக்கேஜ் இதுல பயன்படுத்திக்கலாம். குறிப்பா சொல்ல போனாக்கா அந்த மண்புழு உரம் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த இடையில வந்து பயிரை போட்டு ஓட்டிட்டு அப்புறம் போடுறது, அப்புறம் பல பயிர் சாகுபடி உத்தி இதெல்லாம் பயன்படுத்துறது, பஞ்சகாய பயன்படுத்துறது, இது எல்லாமே இந்த கான்செப்ட் உண்டு. மண்வள பாதுகாப்புல அனைத்து உத்தியில் கடைபிடிக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து காமன் தான். நீங்க அது ஓப்பன் லேண்ட்ல போடுறதுக்கு நிறைய செலவு பண்ணணும். பட் இதுக்கு கம்மியா செலவு பண்ணணும். அதுதான் ஒரு முக்கியமானது. அப்போ ஒரு ஏக்கர் எவ்வளவு மண்புறம் போட்டு போறோம்? என்னங்க தொழுவம் போட்டா 5 டன் தேவைப்படுங்க. மண்புறம் போட்டா 1 டன் போதுங்க, 2 டன் போதுங்க முடியும். அப்ப இங்க வந்து ஸ்கொயர் மீட்டர் கணக்கு. ரொம்ப குறைஞ்ச அளவு போட்டாலே அதோடைய மண் வளர்த்து போயிருக்கலாம். இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னன்னா நமக்கு சொட்டு நீர் பாசன முறைகள் இருக்கிறதுனால ட்ரிப்ளிகேஷன் மூலமாக இந்த உயிர் உரங்கள்ல அசோஸ்பேர்லும் பாஸ்பேக்டீரியா எல்லாத்தையுமே நம்ம ட்ரிப்ளே விட்டுக்கலாம். பஞ்சகாவே ட்ரிப்ல விடலாம். ஸோ திரவ உரங்களாக இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு ரசாயனம் பயன்படுத்துறோமோ அந்த ரசாயன உரங்களை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அவைக்கு தேவை இந்த ஆர்கானிக் அங்கக அமிலங்கள். ஹியூமிக் ஆசிட் வெரி இம்பார்ட்டன்ட். பாலியோஸ்ல ஹியூமிக் ஆசிட், அசோஸ்பேர் லிக்யூடு எல்லாமே கம்பல்சரி தான். இது வந்து நம்ம வந்து முக்கியமா வந்து இவ்வளத்தையுமே செஞ்சா தான் ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் இப்போ வந்து முக்கியமா ஒரு பீட் என்னன்னா, நம்ம மாட்டுக்கு ஏதாவது சில விவசாய பழக்கம் பாத்தீங்கன்னா கடைக்கு போவாங்க. சார் ஒரு மூட்டை யூரியா எவ்வளோங்க? மூட்டை 500 ரூபாங்க. காம்ப்ளெக்ஸ் எவ்வளோங்க? 800 ரூபாங்க. அப்படியா, ஒரு 4 மூட்டை யூரியா கொடுங்க. ஏன் விலை கம்மியாக வாங்கலாம், இப்ப வாங்கலாமா? தவறான உத்தி. இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சவங்க நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணலாம். அதான் கிடையவே கிடையாது. தவறுதலாக வந்து ஏற்படும்போது நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்காம செய்யற போது ஒரு இடத்துல போய் சும்மா இருக்கிற இடத்துல போய் தலைச்சத்தை கூட போட்டாக்கா அந்த பயிருக்கு மணிச்சத்து கிடைக்க மாட்டேங்குது, பொட்டாஷ் கிடைக்க மாட்டேங்குது, போரான் கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஒரு வம்பா போச்சுன்னு பார்த்தா சும்மா இருக்கிற சங்கு ஊதிக்க தாண்டின்னு கதை சொல்லுவாங்க. அந்த கதை மாதிரி சில உரங்களை நாம் தெரிந்தோ தெரியாமலோ கூடுதலாக போட்டோம்னா அவைகள் நன்மை தருவதல்ல, அதற்கு பதிலாக ஊறு விளைவிக்கின்றன. இது பொட்டாஷ் கூட போனா மெக்னீசியம் கிடைக்காது, இரும்பு கிடைக்காது, கால்சியம் கிடைக்காது. இந்த மாதிரி சில ரசாயன உண்மைகளை கெமிக்கல் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுட்டு தான் விவசாயத்தை நம்ம கரெக்டா செய்யணும். கால்சியம் உள்ள மண்ணில் மெக்னீசியம் கிடைக்காது. அதனால வந்து உங்களுக்கு வந்து பருத்தி எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கலர் இருக்கும். இந்த உப்பு மண்ணில் போட்ட பருத்தி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது கரிசல் மண் சொல்லி சில பேர் சொல்லுவோம்.
ஸோ கிராப்புக்கு பார்த்தாலே வேற மாதிரி வித்தியாசம் வரும் அதோடைய சாயுடைய ரியாக்ஷன். ஓகே, இது வந்து முக்கியமா வந்து நம்ம வந்து உர உபயோகத்துல ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஓப்பன் லேண்ட் போற போது நீங்க என்னதான் போட்டாலும் வந்து பயிருக்கு 100 கிலோ போட்டாலும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. இது முக்கியமான கான்செப்ட். இந்த ஒரு பெரிய கொடுமைக்காகத்தான் நம்ம வந்து என்ன பண்றோம், நீரில் கரையும் உரங்களை அதிகமான உர உபயோகத்திறனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உள்ள வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் வேர்கிட்டயே போறதுனாலையும் பாலிகவுஸ்ல நம்ம ஜெயிக்கிறோம். அப்போ வந்து தலைச்சத்தை பாத்தீங்கன்னா 100 கிலோ போட்டாக்கா கிடைக்கிற அளவு ஜஸ்ட் ஒன்லி 30 to 50% தான் கிடைக்கும். ஆனா என்னங்க அநியாயமா இருக்கு, 100 கிலோ போட்டா 30 கிடைக்குமா? எதுக்கு அவன் ஓடணும், பணம் விட்டுலாமா? அவ்வளவுதான், முடிஞ்சது. சோ சுத்தம் பயிர் அவுட். நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாம் பயிருக்கு கிடைக்கும் நினைக்கிறோம். எந்த ஒருத்தரையுமே ஃபில்லர் சொல்லக்கூடிய பொருள் கலந்துருக்கும், அதோடைய இடையை கூட்டத்துக்கு இடையே பராமரித்துக்கும் அதோடைய பயன்பாட்டுக்கு வரும்போது அதை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து பில்லர் நிறைய இருக்கும். யூரியா எடுத்து 100 கிலோ எடுத்து எடை போட்டு பார்த்தா 46% தான் தலைச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா இது வந்து அது இல்ல, 46லயும் 30% தான் பயிருக்கு போகுதுங்கிறோம். இதுதான் முக்கியமான கருத்துங்க. சரிங்களா? அளவு முக்கியம் இல்ல, பயிருக்கு கிடைக்கக்கூடிய அளவு இதுதான். நீங்க வந்து ஓப்பன்ல போற போது இவ்வளவு ஏற்படுது. அப்ப வந்து ஒரு கணக்கு வச்சுக்காங்க. அந்த காலத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணது வந்து ஒரு ஐடியல் பிஹெச் சொல்லுவாங்க. ஐடியல்னா வந்து ஒரு மண்ணுல எவ்வளவுதான் இருக்கணும் கரெக்டான்னு சொல்லி பார்த்தா தலைச்சத்து மணிச்சத்து சாப்பிட்டு விகிதாச்சாரம் இருக்கு. அப்ப அந்த விகிதாச்சாரத்தை நம்ம வந்து பார்த்தா யாருமே வந்து இது பண்ணாம ஒரு மானாங்கனியா இஷ்டம் போல வந்து உரத்தை போட்டு பார்த்தா அதை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. என்னடா பார்த்தா ஒரு ஆண்டு வந்து பல்வேறு பரிமாணங்கள்ல போய் அந்த பிஹெச் வந்து இந்த மண்ணுடைய ரேஷியோ தலைச்சத்து மணிச்சத்து சாமச்சத்து உள்ள ரேஷியோ வந்து மாறுபட்டு இன்னைக்கு பூமியில வந்து அதிகமான தலைச்சத்தையும் குறைஞ்ச மணிச்சத்தையும் நம்ம அந்த ரேஷியோ பார்த்தாக்கா வந்து ஐடியலா 4 பங்கு இருக்கணும் தலைச்சத்து, 2 பங்கு இருக்கணும் மணிச்சத்து, 1 பங்கு இருக்கணும் சாம்பல் சத்து. இதுதான் கணக்கு. ஆனா அநியாயத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாத்தீங்கன்னா அது வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தா வருஷம் வந்து 90ல இருந்து பாத்தீங்கன்னா 90லயே 6 ஆகி போச்சு தலைச்சத்து. அப்படியே போயிட்டு இருக்குது வரிசையா. சில வருஷம் கம்மியா போட்டுருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா பார்த்தா தலைச்சத்து 8.7, 2.5 மணிச்சத்து. ஆனா சாம்பல் சத்து பரவாயில்ல ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா இயற்கை மண்ணில் சாம்பல் சத்து இருக்குது. அப்ப பொட்டாஷ் சத்து இப்ப போட்டா கிடைக்குமா? முந்தின இப்ப போட்டா அடுத்த பேர் கிடைக்கும் இப்படி சொல்றோம். சோ அந்த ஒரு உர பயன்பாடு வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டர். இந்த நம்முடைய கரெக்டான ஒரு காம்பினேஷன் மண்ணுக்கு போகுது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சத்து பொட்டல் சத்து பாதிக்கிறதுனால இவைகளும் முக்கியமான விஷயங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து எல்லாம் ஒரு ரேஷியோ வந்து பாத்துருக்காங்க சார், ஸ்டடி பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே. அடுத்து உரம் மானியம் கொடுத்து நம்ம காண போயிட்டு வர்றோம். ஒரு முக்கியமான தத்துவத்துல பார்த்தா நிறைய பணத்தை கொடுத்தாச்சு. அப்ப வந்து இந்த ஒரு உத்திகளை நான் ஏற்கனவே முதலே ஆரம்பிச்சேன் கதையை. 25% உரச்செலவு மிச்சமாகிற போது நம்ம ஒரு காசு பின்னால் 2 காசு சேனுங்கிற மாதிரி தேவையற்ற உர விரயத்தை தடுத்து கலையே வழி இல்லாம நம்ம பண்றதுனால பயிருக்கு மட்டுமே கொடுக்கறதுனால நமக்கு நிறைய லாபங்கள் இதுல இருக்குது. சோ மானியம் கொடுக்க தேவையில்லை. பார்த்தா 2010 வந்து நம்ம கொடுத்த மொத்த உர மானியம் பார்த்தா 65,000 கோடி கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட. இப்ப பார்த்தா 2,50,000 ரூபாய் போச்சு. எங்கேயோ போச்சு உர மானியம். ஆனா விவசாயிகளை மதிக்க முடியல. இன்னைக்கு அவங்க கொடுக்குற காசு அதிகமா தான் இருக்கு. உற்பத்தி செலவுல அது முக்கியமான பங்கா இருக்கு. இந்த மாதிரி மானியம் கொடுக்கணும்னா கண்டிப்பா உற்பத்தி பண்ண முடியாத நிலைமை இருக்கிறதுனாலதான் இந்த இம்போர்ட் பில் சொல்லக்கூடிய இந்த உரத்தை வந்து குறைக்கிறதுக்கு உள்ள பலவிதமான உத்திகள்ல முக்கியமானது நம்ம மண் வளத்தை அதிகம் பண்ணக்கூடிய உத்திகளான தலைச்சத்து மணிச்சத்து சாமச்சத்து வந்து எளிய முறையில குறைஞ்ச செலவு செய்யறது வாய்ப்பு இருந்தா அதையும் போட்டு மாற்று முறைகள்ல நம்ம நில வளத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த பயிர் சாகுபடி முன்னாலேயே வந்து பயிர் போடுறது, பழவெளி சாகுபடி இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்ய சொல்லி பரிந்துரை பண்றோம். வேளாண்மை துறையில இதெல்லாம் அன்னையிலும் சொல்லிட்டு வர்றோம், இன்னையிலும் சொல்றோம். தொழு உரத்தை போடுற போது நமக்கு உரத்தை கரெக்டா பயிருக்கு கிடைக்க வைக்க முடியும். இல்லைன்னா உரம் போட்டா அங்கேயே தான் இருக்கும். உப்பு மண்ணில் உரமே போடக்கூடாது. மண்ணை டெஸ்ட் பண்ணி மண்ணை பதப்படுத்தி ரெடி பண்ணது பிறகுதான் நீங்க வந்து உரமே போடணும். ஏன்னா அங்க உப்பு போட்ட பயிர் கிடைக்காது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு. இதெல்லாம் வந்து வெரைட்டிஸ் இருக்குது. சில பிளான்ஸ் வெரைட்டிஸ் கொடுத்ததால ஸோ எல்லாம் வந்து மைனர் இம்பார்ட்டன். ஆக்சுவலா வந்து ஒரு கமர்ஷியல் ரோஸ் பத்தி பிரச்சனை பேசிட்டு இருக்கலாம். அப்ப நம்ம ஊர்ல வந்து அதிகமா ரோஸ் வந்து யாரும் போடுறது இல்லை. அது வந்து பார்த்தா எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க எல்லாமே. ஆல் தி ரோஸ் வெரைட்டிஸ் ஆர் அவைலபிள் ஃபார் எக்ஸ்போர்ட் ஒன்லி. நம்ம ஊர்ல அதிகமா அதை வாங்க மாட்டாங்க. நம்ம 50 ரூபா சொல்லணும். இன்னைக்கு தான் ஏதோ ஒரு ஆள் 100 ரூபாய்க்கு விற்கிது, அவ்வளவுதான். அதனால வந்து ரோஸுடைய இது கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஊர்ல லோக்கல் யூஸ் கிடையாது. பியூர்லி ஃபார் எக்ஸ்போர்ட்னா அதுக்கு தனியா மார்க்கெட் இருக்கு. நம்ம கவர்மெண்ட்லயே நிறைய பாலிசி எடுத்து அதை எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு ஸ்டடி பண்ணி ஒரு பெரிய அளவில் மார்க்கெட் டீம்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. பிரபான் ஃப்ரெண்ட்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு. நம்மளுடைய ஐஎம்டி ஒர்க் பண்ண ப்ரோஸ் அங்க இருக்காரு. ஸோ இது என்ன நடக்குதுன்னா நிறைய பயிர்கள் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு ஸ்கோப் இருக்கிறதுனால இந்த பாலியோஸ் சுத்திகளை கொஞ்சமா கொடுத்துட்டோம்னா ஊர்ல 2000 பாலியோஸ் செஞ்சாக்கா தண்ணியை மிச்சம் பண்ணிக்கலாம், ஒருத்த மிச்சம் பண்ணிக்கலாம். காசு கையில பார்த்தா விவசாயிகள் வாழ்க்கையில யாரும் நிலத்தை வைக்க மாட்டாங்க. உன்னதமான எதிராக நோக்கி இந்தியா போகும் என்ற இந்த கருத்தோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இனிமேல் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் சார். நன்றி டாக்டர் இளங்கோவன். இதுவரை நீங்கள் வழங்கிய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை பாலிஹவுஸ் ஃபார் இன்கம் ஜெனரேஷன் இன் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், அதாவது தோட்டக்கலை பயிர்களில் அதிக லாபம் பெற பசுமை குடில் விவசாய முறை என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம்.
தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹியூபர்ட் சார் சென்னையிலிருந்து பேசுகிறார். சார் ப்ளீஸ். வணக்கம் திரு மேரத்தான் மேன் சார். இது பாலி ஹவுஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இங்கேயும் ஒசூர்ல பார்த்திருக்கேன், பல இடத்துல பார்த்திருக்கேன் சார். ஆனா என்ன, இது வந்து எப்போதுமே எல்லாம் மாஸ் லெவல், லார்ஜ் ஸ்கேல்ல தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அந்த பிரைசிங், அந்த காஸ்டிங் எல்லாமே அது நல்ல. ஒரு ஸ்மால் ஃபார்மர் பண்ணுனா அவர் என்ன சார், அது லோ காஸ்ட் ஏதாவது இருக்கா, அல்லதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பாலி ஹவுஸ் இருக்கா? அந்த மாதிரி லோ காஸ்ட் ஆல்டர்னேட் பாலி ஹவுஸ். சார், இது பாலி ஹவுஸ் வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன உற்பத்தி பண்ற பொருள் இருக்கோ அது எங்க விற்கிறோம்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்மளால வந்து அதை பாலி ஹவுஸ் போடலாம். இப்ப வந்து ஏற்கனவே என்ன பண்றாங்க, நிறைய பேர் சின்ன அளவில் நர்சரி வைக்கிறாங்க, ஸ்மால் நர்சரின்னு சொல்லுவாங்க. அது பேர் வச்சு க்ரோத் பேக்ஸ் ட்ரே எல்லாம் வச்சு சேல் பண்ணி கொஞ்சம் காசு பார்த்த உடனே அப்புறம் வந்து பாலி ஹவுஸ் போடுறாங்க. 500 ஸ்கொயர் மீட்டர் மினிமம் சைஸ்க்கு சார். என்ன அது வந்து மினிமம் சைஸ் 500 ஸ்கொயர் மீட்டர். ஏற்கனவே காமிச்சா மரக்குச்சி கிளையெல்லாம் வச்சு பண்ணலாம். இல்ல ஷீட்ஸ் தான் காஸ்ட்லியா இல்ல, சரிங்களா? அது வந்து நான் சொல்றதுக்கு கை காசே போட வேண்டாம். எல்லா விவசாயிகளுக்கும் லோன் ரெடியா இருக்கு. பேங்க்ல வந்து அப்படியே கொடுப்பாங்க. காஸ்ட் ஆஃப் த கல்டிவேஷனுக்கு ஒரு யூனிட்னா 1000 ஸ்கொயர் மீட்டருக்கு 10 lakhs சார். உங்க லேண்ட் வேல்யூ கூட 2 லட்சம் தான் இருக்கும். நீங்க 40 lakhs வாங்கலாம் ஒரு ஏக்கருக்கு. அதான் அதுல விஷயம். இந்த பேக்கேஜ் ஹைடெக்னால எல்லா பேங்க்லயும் கொடுக்குறாங்க இந்த கான்செப்ட். நம்ம வந்து முயற்சி பண்றதுக்கு முன்னால ரிக்வஸ்ட் லெட்டர் டு ஜேடிஐ கொடுக்கணும். சார் ஜேடிங்கிற அந்த இப்போ வந்து டிடிஹெச் கொடுத்துட்டோம்னா அவங்க அதை ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லி. அப்போ வந்து அந்த ஆர்டர் வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் காலிங் ஃபார் த கொட்டேஷன் ஃப்ரம் பீப்புள். எல்லாம் ஃபுல் ஃப்ரீ ஃபார்மலுக்கு தான். கவர்மெண்டோட இன்டிபெண்டன்ஸ் வந்து ஒன்லி ஃபார் இஷ்யூங் சப்சிடி அண்ட் சூப்பர்விஷன் அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் தான். இந்த உட்டர் செக்டருக்கு மானியம் இருக்கு, அதுக்கு மானியம் கம்மியான காசு கொடுப்பாங்க. இப்போ யாரும் அதிகமாக உட்டர் போறது இல்லை, ஏன்னா இந்த சாஞ்சிருது வச்சது பயப்படுறாங்க எல்லாருமே. பட் நீங்க சொல்ற லோ காஸ்ட்னு சொல்றது வந்து லோ காஸ்ட்க்கு காஸ்ட் குறைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. பேசிக்கலா எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல போடுறது உங்க காசே கிடையாது. ஸோ 2 பயிருக்கு அடுத்து 3வது பேர் உங்களுக்கு வந்து இதாயிரும். நீங்க எனக்கு தெரிஞ்சு பாலி ஹவுஸ் வந்து 1/2 ஏக்கர் போட்டவங்கன்னா நீங்க 1 ஏக்கர் போட்டுருக்காங்க. பாலி ஹவுஸ் வந்து நர்சரிக்காரங்க போடுவாங்க மேக்ஸிமம். அவங்க வந்து 1/2 ஏக்கர் நானே வந்து 2 ஏக்கர் வாங்கி கொடுத்துருக்காங்க விவசாயிக்கலாம். அவங்க வந்து லீஸ்ல கொண்டு போய் ஸோ ஃபார்மர்ஸ் டு நாட் ஓன் த லேண்ட், தே கெட் லீஸ் ஃபார் 10 இயர்ஸ்ங்க சார். அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ரிஜிஸ்டர் லீஸ் லேண்டுக்கு தட் இஸ் அவைலபிள், ஆல் பேங்க் அசிஸ்டன்ஸ் அவைலபிள். அதனால தே கேன் டேக் அப் ஏ ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பை யூசிங் த பேங்க் மணி. ஓன் மணி கார்பரேட் தேவையில்லை, ஓன் மணி போட வேண்டியதில்லை. எந்த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியுமே கிடையாது, ஓன் மணி தேவையில்லைங்க. ஆர்டிகல் ஆஃப்ஸ் போட்டீங்கன்னா உடனே வந்துடுவாங்க. தேர் ரெடி டு கிவ் ஈவன் ஃபார் வெரி பிக் மேசி ஃப்ரூட் நர்சரி. ஈவன் வந்து இந்த ரெஃபர் வேன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே சப்சிடி இருக்குது. கேரேஜுக்கும் இருக்குது. அதாவது ஒரு சாகுபடி செலவு அரசு ஏற்குதுன்னு நான் சொல்லுவேன் தோட்டக்கலை பேர் வரைக்கும். அந்த அளவுக்கு வந்து அதுக்கு உன்னதமான வசதி. ஏன்னா மேங்கோ போட்டீங்கன்னா பிளான்ஸ் ஃப்ரீ, நீங்க வந்து ஜஸ்ட் பக்கத்து ரசீது வாங்கிக்கணும், அவ்வளவுதான். ஹைட்ரிஸ்க்குலாம் பார்த்தா நிறைய 400 பிளான்ஸ். ஸோ இந்த பிரைவேட்ல போய் கேட்டா 400 ரூபாங்கிறான் சில பிளான்ஸ். சொல்றதா வழியா இருக்கு, பார்த்தா 8 அடி இருக்குது, ரூட்டே இல்ல. பட் தேர் ஜஸ்ட் செல்லிங் த ரேட். அதனால வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பு கிடையாது, பக்காவா இருக்கு எல்லா குவாலிட்டியுமே. நம்ம வந்து குடுத்து ஓட்டு கொடுத்தா கூட வேற நல்லா இருக்கும். இந்த பாலி ஹவுஸுக்கு வந்து குரோ பேக்ஸ் நம்ம வந்து போடுறதுக்கும் ஸ்கீம் இருக்குது. தேர் இஸ் ஆல்சோ அசிஸ்டன்ட் அவைலபிள். நம்ம நர்சரி இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய ஹார்டிகல்ச்சர் நர்சரி கூட பிளான்ஸ் குரோ பண்ணி இதுலேயே ப்ரோட்லேயே தராங்க. நம்ம வந்து ஒரு இஷ்யூவே இல்லை, நீங்க சீடை கொடுத்தா போட்டு தராங்களா, நீங்க பேக்கேஜ் இருக்கு. பாலி ஹவுஸ் ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்சோ கிவன் ஸ்பெஷல் ட்ரைனிங். இப்போ நாங்களாம் வந்து அது ஃபார்மர்ஸ் வந்து 50 பேர் வச்சு ஸ்பெஷலாவே நாங்கள் மினி செமினார்ஸ். உங்க ஊர்லயே நீங்க வந்து ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா we can take them to Pune directly by just a letter, mail letter போட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா போதும். அவங்க they ready to give for a short duration of 10 days or 1 week. அங்க பூனேல தங்கிட்டு அருமையா ட்ரெயின் நிறைய பேர் நாங்களா எங்களுடைய உடன்பட்ட விவசாயம் எல்லாம் வந்து அந்த காலத்துல 20 years பேக் ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்ல. இப்பயும் வந்து ஆர்டிகல் அனுப்புறாங்க. ஃபார்மர்ஸ்ல வில்லிங்னஸ் சர்டி பண்ணி அந்த டிடிஹெச் இன்வால்மெண்டோட ரெக்கமெண்ட் பண்ணி போனா டைரக்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இஸ் ரெடி டு கிவ் எனி அமௌண்ட் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார்மர்ஸ் காண்டி. மார்க்கெட் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ். ஓகே. நன்றி திரு ஹியூபர்ட், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. சார், எனக்கு ஒரு கேள்வி. அதாவது பாலி ஹவுஸ்ல சில இடங்கள்ல டைரக்டா மண்ணுல கூட வளர்க்குறாங்க இல்லையா, அது வந்து ஒரு லோ காஸ்ட் டெக்னாலஜியா அல்லது எப்படி? இல்ல ஆக்சுவலா அது சாயில் குட்டா இருந்தா we can grow on the soil, no problem சார். ஃபெர்டைல் சாயிலா வெரி ஐடியல். உங்க கன்னியாகுமரியில மண் அருமையா இருக்கும், ஆர்கானிக் அதிகமா இருக்கும். அதிகமா இந்த எஃபெக்டே போட வேண்டியது இல்ல. சம் சாயில்ஸ் ஆர் வெரி ஃபெர்டைல் பை நேச்சர், காட் கிஃப்ட். ஆற்று படுகைகள் இப்ப அந்த மூங்கில் பால் வச்சிருந்தாருல, ஃபுல் தண்ணி அருமையா போயிட்டு ஆத்து தண்ணி. ஸோ சாயில் வெரி வெரி பியூர். அது பிஹெச் தான் சார் மெயின். 5 கிலோ பிஹெச் 5 to 6 அருமையா போடலாம். பிஹெச் படி செக் பண்ணிக்கணும். ஏன்னா சைலண்ட் தான் சேலஞ்சு, ஏன்னா அது பேலன்ஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக திரு என் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேச வந்திருக்காங்க.
சார் வந்து ரிட்டையர்டு ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். இவ்வளவு நேரம் டாக்டர் இளங்கோவன் சார் எக்ஸலண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. சார் ஏற்கனவே நம்ம நாகர்கோயில்ல ஓகி டைம்ல நம்ம கூட ஏடிஸா வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பர் ஒர்க்கர், எக்ஸலண்ட் ஒர்க்கர். சரிங்களா? பாலிகனஸை பற்றி ஒரு இவ்வளவு தூரம் அக்யூர் ஆணி விராட்டு ரொம்ப எக்ஸலண்டா சொன்னாங்க சார். ஈச் அண்ட் ஒவ்வொரு கிராப் இப்ப நான் கூட லாஸ்ட் வீக்ல சொன்னது குக்கும்பரம் கேப்சிகம் சொல்லியிருந்தேன். சார் வந்து எல்லா கிராப்பை பற்றி ரொம்ப விவரமாட்டு ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து எல்லா பாலிகினோஸ் ஃபார்மர்ஸும் ரொம்ப ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஆக்சுவலா சார் சொன்ன மாதிரி பாலிகினோஸ் இந்த உண்மையிலே ரியலா வந்து ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டர் போட்டாலே உங்களுக்கு ஒரு 5 to 6 lakhs ஈஸியா எடுத்துடலாம் சார். ஸோ அதுல வந்து சார் சொன்ன மாதிரி அந்த சீசன் ஓரியன்டா நம்ம கரெக்டா பார்த்து பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப வருமானம். ஆனா இப்போ எங்க ஏரியால ஒரு ஃபார்மர் மட்டும் 14,000 ஸ்கொயர் மீட்டர் அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்ல இனிஷியல் ஆரம்பிக்கும் போது 1000 ஆரம்பிச்சாங்க. இப்போ 2000, 4000, 8000 அதுல 4 ஃபார்மர் சேர்ந்து 14,000 ஸ்கொயர் மீட்டர் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஜோ சார் வந்து பார்த்திருக்காங்க. ஸோ இது ரியலா உண்மையிலேயே இந்த ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு ரொம்ப ஹைலி யூஸ்ஃபுல் சார். தேங்க்யூ சார். கலெக்டர் காஞ்சிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரும் போடல. நான் விசாரிச்சு யாரும் போடல. ஸோ எங்கெல்லாம் வந்து நிறைய தண்ணி இருக்கோ, குட் குவாலிட்டி வாட்டர் இருக்கோ, அவங்க எல்லாருமே வந்து ஃபீல்டு கிராப்பே நம்பிட்டு இருக்காங்க சார் ஃபார்மர்ஸ் லெவல்ல. இது வந்து ஒரு தற்காலிகமா மனமாற்றமும் அப்படி இருக்குது. நம்மள மாதிரி டெக்னோகிரேட்ஸ் இறங்கி அவங்களுக்கு வந்து நிறைய வந்து கேர்னஸ் சொல்லி இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேடி பிடிச்சு ஒதுக்கிட்டு போயிடுறாங்க. அது வந்து ஒரு கான்செப்ட். நெல்லு போட்டா 3 தடவை ஜம்முன்னு வந்து காசு பிரச்சனை இல்லை என்ன, அது வந்து ஒரு வேலை கம்மியா தான் இருக்குன்னு சொல்லி அவங்க எய்ம் பண்றாங்க. பட் அது பாலிகோஸ் வந்து கலெக்டர் வந்து போட்டுக்காரு காஞ்சிபுரத்துல. ஸோ ரொம்ப ரேரா தான் அந்த ரிச் வாட்டர் ரிச் அண்ட் சாயில் குட் குவாலிட்டி சாயில்ல வந்து பீப்புள் போடுறதுக்கு இருக்கு. அதை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்கேயே போயிடுவாங்க சார். நிச்சயமா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஹார்ட் ஒர்க்குங்கிறதே இல்லை. ஒன்லி ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் நாலேஜ். அவ்வளவுதான். சம் சார்ட் ஆஃப் நாலேஜ். நீங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம் இல்லை. கிருஷ்ணகிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளை கொடுத்து 4 நாள் ட்ரைனிங் கொடுத்தா போதும் சார். எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா எல்லா கிராப்புக்கும் ஹார்ட் ஒர்க்லாம் கிடையாது. வெல்டிங்லாம் வேலையே கிடையாது. வெல்ட்ரி வந்து அந்த ஹீட் ஆகாம பாத்துட்டா போதுங்க. ஏன்னா அந்த ஸ்பேன் வந்து தாக்கி எடுத்துரும், சுத்தமா காலி பண்ணி வைப்பாம. ஏன்னா அது வந்து வாட்சிங் அண்ட் மானிட்டரிங் தான். டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். ரிப்பேர் ஆகிடக்கூடாது இந்த கருவிகள்லாம். அப்போ கரெக்டாக சர்வீஸ் பண்ணி வச்சுட்டா இட் வில் பி வெரி குட் ஃபார் த ஈஸி மேனேஜ்மெண்ட் தான். செலவுலாம் கம்மி தான். இல்லை பாலியோஸ் வரைக்கும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி தான். ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம். நன்றி. ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். நன்றி திரு பாலகிருஷ்ணன். நன்றி திரு இளங்கோவன் சார். கருத்துக்களுக்கு தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து பொன்ராஜ் சார் இணைந்திருக்கிறாங்க. சார் ப்ளீஸ். வணக்கம் சார். ஜோ அண்ட் டாக்டர் இளங்கோவன். பாலி ஹவுஸ் தான் இனிமேல வேணும். ஏன்னா அன்னைக்கு நம்ம இது பண்ண ஹவு டு இன்க்ரீஸ் இம்ப்ரூவ் அவர் ஜிடிபி, அப்புறம் எக்ஸ்போர்ட் எல்லாம் ஒன்லி பாலி ஹவுஸ்ல இருந்தா நமக்கு வில் கெட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். வேற எங்கேயும் பண்ண முடியாது. ஓப்பன் ஃபீல்ட்ல போட்டீங்கன்னா இப்ப தக்காளியே ஓப்பன் ஃபீல்ட்ல போட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் வரும். டிபெண்ட்ஸ் ஆன் தி வெதர் கண்டிஷன்ஸ். இது பண்ணணும். பட் காஸ்ட் வைஸ் நீங்க அவ்வளவு சீப்பா இருக்குமா? ஏதாவது பீப்புள் வில் டேக் இட் as risk, the risk to go for unless they are convinced. அதுக்கு நான் இந்த பெரம்பலூர்னா சின்னதா சார் சொன்ன மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் பண்ணாங்க. பட் எல்லாம் கொஞ்ச நாள்ல போயிடுச்சு. ஐ ஃபீல் சாரி ஃபார் தட். எல்லாம் அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் இவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் சக்சஸா வந்ததுன்னு தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சோன்னா காத்து அடிச்சு நீங்க சொல்றீங்க கம்பி எல்லாம் நல்லா தான் உழைப்பாங்கன்ட்டு. கம்பியெல்லாம் அந்த இதெல்லாம் போயிடுச்சு. அயன் பைப் எல்லாம் போய் தொங்கிச்சுன்னு சொல்லி இது வே பேக் இன் 2006 அந்த ஏரியால 6-8. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் வளர்க்கலாம். இது சொல்ல போனா கொஞ்சம் காத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியா உள்ள இடங்கள்ல இருந்தா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பாலி ஹவுஸ் இஸ் த பெஸ்ட் சோர்ஸ் ஃபார் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி பண்ணோம்னா அப்படி பண்ணோம். எல்லாருமே நம்ம கேப்சிகம் போட்டா எல்லாரும் பண்ண முடியுமான்னு எனக்கு தோணல. அதுல இப்ப கலர் கேப்சிகமா கலரா வந்துட்டு இருக்கு நிறைய. ஏன்னா அவங்க இந்த இவன் இருக்கலாம் சப்வேகு இல்ல அது என்ன பர்கர் இதுக்குதான் அவங்க பச்சை சாப்பிடுறாங்க. மற்றபடி நாட்டுல எல்லாரும் பிரியாணிக்கு இந்த கொஞ்சம் போடுறாங்க. சிலவங்களுக்கு அது அலர்ஜிங்கிறாங்க. இந்த கேப்சிகம்னா சிலவங்க சாப்பிடவே மாட்டாங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கு. தட் அப்பார்ட் திஸ் இஸ் குட் ஸ்கீம். நிறைய நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் உண்டா இருக்கு. இது நம்ம அந்த அளவுக்கு நம்ம 20 வருஷம் 30 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகல நம்ம ஏரியாவில். பார்த்தா வெளிநாட்டுல தே வாண்ட் டு தே கீப் த பாலி ஹவுஸ் ஹீட்டட். நம்ம அப்படி இல்லை. வி ஒன்லி ட்ரை டு பிரிங் டவுன் த டெம்பரேச்சர். அவங்க ஹீட் வேணும். அவங்களுக்கு 0 டிகிரிலேருந்து மேலே போனால் தான் பாலி ஹவுஸ். நமக்கு இதான் சீப்பர் கம்பேர்ட் டு ஃபாரின் கண்ட்ரி. பட் அவங்களாம் நிறைய சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. கட் ஃப்ளவர் ரோஸ்காரங்க நல்லா பண்றாங்கன்னு வைங்களேன். ஓசூர், கிருஷ்ணகிரி அந்த ஏரியாவில், பெங்களூர்லாம். புனே இஸ் சென்ட்ரல். சார் சொன்ன மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி புனே தேர் த பயனியர்ஸ்.
நிறைய பண்றாங்க அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு பிகாஸ் ஆஃப் த பாம்பே மார்க்கெட், ஐ மீன் பாம்பே போர்ட்டு, ஏர்போர்ட் எல்லாம் டக்குன்னு போறதுக்கு இருக்கு. இங்க பெங்களூர் அப்கோர்ஸ் கட்புல ரோஸ் எல்லாம் இது பண்றாங்க. அது இது நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் பண்ணி ப்ராசஸிங் நல்லா பண்ணாங்கன்னா ப்ராப்ளி இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி ஆஃப் சீசன்ல பண்ணாங்கன்னா தே வில் மீன் மணி. அந்த மாதிரி வரணும். அதான். தேங்க்யூ ஃபார் திஸ் திங் சார். எக்ஸலண்ட். ஓகே. சார் சொன்னபோது முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க பாருங்க. அதாவது சோகத்துல நம்ம இருக்க மாதிரி நிலைமை இருக்குன்னா, உண்மையான இது என்னன்னா, நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் சொன்னேன், மார்க்கெட் ஃப்ரெண்ட்லி ப்ரொடக்ஷன் தான் பாசிபிள் பாலியூஷனால. கிருஷ்ணகிரியில 2000 யூனிட் இருக்கு சார். அவன் லாரில வந்து அழுட்டு போறான் பழத்தை, தக்காளி பழத்தை, சரிங்களா? போது மேங்கோ எல்லாம் என்ன மேங்கோ வந்து கலெக்ஷன் பண்றான். கிருஷ்ணகிரியில அக்ரிகேட் சென்டர் வச்சிருக்காங்க. எங்க இருந்தாலும் மேங்கோ போறோம், அங்கதான் வந்து பிரிக்கிறாங்க தரத்தை. சோ சம் பிளேசஸ் ஆர் இன் தி சப்ளை மேனேஜ்மெண்ட் ட்ராக். நாம வந்து 2 ட்ராக் ரெடி ஒண்ணுமே இல்ல. திருநெல்வேலி வந்து மேங்கோஸ் இதெல்லாம் பண்ண முடியுமா சார் டாக்டர்? இல்ல நோ சான்ஸ் இல்ல சார். பிளான்ட் ப்ரொடக்ஷன் தேவைப்படும் சார். பிளான்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு தேவைப்படும் சார். நீங்க வந்து மேசிவா வந்து யங் ரூட் ஸ்டாக்ஸ் பிளான்ட்ஸ் ரெடி பண்ணுவோம்ல, அதுக்கெல்லாம் பாலியூஸ் இதே ஒன்லி டெக்னாலஜி ஃபார் மேசிவ் ப்ரொடக்ஷன். அது கரெக்ட் தான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா சீசன் பண்ணி தான் வெளியே கொண்டுறாங்க. ஏன்னா குருத்தோட்டு முறையில வரல, குருத்தோட்டு முறையில வர்றதுக்கு அருமையான கிளைமேட் மெயின்டைன் பண்ண முடியும். நுட்பத்தை வந்து எக்ஸ்பர்ட் கையில மாட்டிக்கிச்சுங்க சார். என்ன நுட்பங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட வந்து யார் போடுவா அவங்க போடக்கூடியவங்க அணுகிறதுக்கு we are only relying on the கிருஷ்ணகிரி லைக் ஏரியா. அந்த ஊர்ல போய் பாக்குறாங்க, அங்கதான் வர இருக்குது. சோ இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதரிங்லயும் நிறைய பவர்ஃபுல்லான மீடியா படிக்க வந்து அக்ரோ பிளஸ் போட்டுருப்பாங்க. சேட் பாக்ஸ் வந்து லிங்க் போடுறோம். இன்னைக்கு கார்பரேட்ஸ் வந்துட்டாங்க சார். பாலியூஸ் உங்களுக்கு நீங்க சொன்னா போதும், இடம் கொடுத்தா போதும், செஞ்சிருவாங்க. சோ இந்த மாதிரி வரதுனால என்னன்னா சோலார் பேனல் எல்லாம் அவங்க தான் பண்றாங்க. நம்ம கார்பரேட் நம்ம ஒரு நாள் சார் இந்தியா வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி சார். இட் வில் நாட் ஃபால் டவுன். அதனால வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல உள்ளதுக்கு நமக்கு வந்து அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோ. சில விஷயங்கள் இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு காலத்துல மதுூர்ல வந்து எதுவுமே இல்லாம வந்து நீங்க வந்து 2000 ஹெக்டேர் இந்தியாவில் அது வந்து ஒரு மேசிவ் growth. நம்ம ஸ்டேட்ல வந்து வர்றதுக்கு மெயினா வந்து கவர்மெண்ட்ல உள்ள ப்ரோக்ராம்ல ப்ரியாரிட்டி செக்டர்ல வந்து ஹார்டிகல்ச்சர் கிராப்ல இன்புட் கொடுக்கறதுலையும் மற்ற நர்சரி கொஞ்சம் அதிகமா போறதுனால, நம்ம நர்சரி காப்பாற்றணுங்கிற இருக்கிறதுனால இந்த நர்சரி மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம அதிகமா என்கரேஜ் பண்ணலாம். மானியம் இல்ல அதுக்கு. நம்ம சொல்ல மாட்டாங்க நம்மளுங்க. ஒன்லி ஃப்ளவர் போடுங்கம்பாங்க. என்ன அது ஒரு தனி கதை. அதாவது ப்ரொடக்ஷனை வந்து என்கரேஜ் பண்ணதான் நம்மளுடைய பர்பஸா இருக்கிறதுனால சில நேரங்கள் இந்த மாதிரி இது டெபிட் ஆகும். ஆனா இது வந்து ரிச் மேன் ஆல்சோ கேன் இன்வெஸ்ட் சார். நீங்க வந்து பேங்க் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ப்ராஜெக்ட்ல பெஸ்ட் வந்து பாலிகவுஸ். நமக்கு உள்ள பொட்டன்ஷியலுக்கு we are not tapping the export potential. இதெல்லாம் some of the things அப்படிடா இருக்கும். ஹார்டிகல்ச்சர் போர்டு இருக்கு, so many agents are there. ப்ரோக்ராம் பிளானிங் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதாவது நம்ம என்ன திட்டமிடுறோமோ அதை வந்து இதுல வந்து என்னன்னா முழுமையா 100 டெக்னாலஜி செஞ்சுறதுனால மகத்தான வருமானத்துக்கு ஸ்கோப் இருக்கிறதுனால பேங்க் காசு தர்றதுனால எந்த விஷயம் இந்த மலைக்கு தேவையில்லை. ஒன்லி நம்மள மாதிரி உள்ளவங்க சப்போர்ட் பண்ணா போதும். திஸ் வாட் மை சஜஷன். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தலைப்பை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. பாலிஹவுஸ் ஃபார் இன்கம் ஜெனரேஷன் இன் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். தோட்ட பயிர்கள் அனைத்துக்குமே பாலிஹவுஸ் வந்து பெரிய பழமரங்களை தவிர அனைத்து பயிர்களும், காய்கறி பயிர்கள், மலர்கள் எல்லாத்துக்குமே இது ஏற்றது. குறிப்பாக இதுல வந்து நம்ம வருடம் பூரா காலத்தை கருத்தில் கொள்ளாத அளவுக்கு வருஷம் பூராவுமே இதுல வந்து நாம ஈல்டு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சோ மேலும் இது டெம்பரேச்சர், அது பருவநிலையும் தாண்டி இது மகசூல் வழங்க வல்லது. சோ இது வந்து புதிய டெக்னாலஜி, ஹைடெக் டெக்னாலஜி. இதை வந்து எந்த இடங்கள்ல சாத்தியம் அப்படிங்கிறத பாத்துக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சிலர் சொன்ன மாதிரி அதிக அளவுல காற்று வீசுகிற இடங்கள்ல அதற்கு தக்க ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கலாம் அல்லது அதை தவிர்த்துக்கலாம். மற்றபடி இது வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல திட்டம். ரொம்ப வருஷங்களாவே மலர்களுக்கு ஓசூர்ல இது வந்து பிரசித்தியாக இருக்கிறது. இப்போ மற்ற இடங்கள்ல இப்போ ஈவன் திருநெல்வேலி மாவட்டத்துல கூட ஒரு சில பாலிஹவுசஸ் நான் பார்த்திருக்கிறேன். திரு பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நாங்க 2 பேருமே இணைந்து ஒரு பாலிஹவுஸ் பார்த்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நல்ல மகசூல் கிடைச்சிட்டு இருக்குது. ஏன்னா அவரு வந்து ஒரு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சங்கடப்படாத ஒரு பெரிய ஃபார்மர். அதனால அது வந்து அது பெரிய அளவுல இருக்குது. இப்போ 14,000 ஸ்கொயர் மீட்டர் அந்த அளவுக்கு அது உயர்ந்திருக்கிறது. சோ இந்த வகையில இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வழங்கிய டாக்டர் பி இளங்கோவன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான படங்கள் உடன் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பல தகவல்கள் வழங்கப்பட்டன. அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எல்லோரும் பல கேள்விகளையும் கேட்டு சந்தேகங்களையும் கேட்டு அதன் விளக்கம் அனைவரையும் சென்று சேர உதவினார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். வாய்ப்புக்கு நன்றி சார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு. நன்றி, வணக்கம்.